ஜெபம் பண்ண கடவோம். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். மரணமே உன் கூரெங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தின் கூரை வென்று பாதாளத்தை ஜெயித்து எழுந்த ஆண்டவரே, இந்த மகிழ்ச்சியான ஈஸ்டர் பண்டிகைக்காக நன்றியோடு மைத்தோத்திருக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய கிருபையினாலே உம் சமூகத்தின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும் உம்முடைய இரட்சிப்பை சுதந்திரிக்கவும் தேவரீர் எங்களுக்கு அருளி செய்த நல் ஈவுகளுக்காக உமக்கு தோத்திரம். இப்போதும் ஆண்டவர் எங்கள் மத்தியிலே மகிமையாக எழுந்தருளும். அப்பத்தை பிக்கையில் தம்மை வெளிப்படுத்தி எங்களை ஆசீர்வதியும். உம்முடைய திரு நாமத்தை மகிமைப்படுத்தும். மீட்பர் ஆண்டவர் இயேசுவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. தேவனுடைய நாமத்துக்கு மகிமையாக இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் அனைவரும் எழுந்து நின்று கீதங்களும் கீர்த்தனைகளும் 173 பாடுவோம். 173. பரமண்டலங்களில் இருக்கிற
ரட்சிக்க விரைவாய் வாரோம். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள். நாம் நின்றவாறே 3 வாலிபர் கீதம் பாடுவோம். 371. கர்த்தர் சிருஷ்டித்த சகல சிருஷ்டிகளே. பழைய ஏற்பாட்டு வேத பகுதி சாமுவேல் தீர்க்கதரிசி 2ஆம் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 20ஆம் வசனம் வரை. 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். கர்த்தர் தாவீதை அவனுடைய எல்லா சத்துருவின் கைகளுக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த போது அவன் கர்த்தருக்கு முன்பாக பாடின பாட்டு: கர்த்தரின் கண்மலையும் என் கோட்டையும் இரட்சகருமானவர், தேவன் நான் நம்பியிருக்கிற துர்கமும் என் கேடகமும் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமும் என் புகலிடமும் இரட்சகருமானவர், என்னை வல்லடிக்கு நீங்களாக்கி ரட்சிக்கிறவர் அவரே. துதிக்கு பாத்திரராக கர்த்தர் நோக்கி கூப்பிடுவேன், அதனால் என் சத்துருக்கள் நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன். மரண அலைகள் என்னை சூழ்ந்து கொண்டது, துர்ச்சின பிரவாகம் என்னை பயப்படுத்தினது, பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது, மரண கண்ணிகள் என்மேல் விழுந்தது. எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தர் நோக்கி கூப்பிட்டு என் தேவன் நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார், என் கூப்பிடுதல் அவர் செவிகளில் ஏறிட்டு. அப்பொழுது பூமி அசைந்து அதிர்ந்தது, அவர் கோபம் கொண்டபடினால் வானத்தின் அஸ்திபாரங்கள் குலுங்கி அசைந்தது. அவர் நாசியிலிருந்து பச்சிக்கிற புகை எழும்பிட்டு அவர் வாயிலிருந்து அக்கினி புறப்பட்டது, அதனால் தளல் மூண்டது. வானங்களை தாழ்த்தி இறங்கினார், அவர் பாதங்களின் கீழ் காரிருளில் இருந்தது. கேருபின் மேல் ஏறி வேகமாய் சென்றார், காற்றின் செட்டைகள் மீதில் தரிசனமானார். ஆகாயத்து மேகங்களே கூடிய தண்ணீர்களின் இருளை தம்மை சுற்றிலும் இருக்கும் கூடாரமாக்கினார். அவருடைய சந்ததி பிரகாசத்தினால் நெருப்பு தணலும் எரிந்தது. கர்த்தர் வானத்திலிருந்து குமிரி உன்னதமானவர் தம சத்தத்தை தொனிக்க பண்ணினார். அவர் அம்புகளை எய்து அவர்களை சிதற அடித்து மின்னல்களை பிரயோகித்து அவர்களை கலக பண்ணினார்.
கர்த்தருடைய கண்டிதத்தினாலும் அவருடைய நாசியின் சுவாச காற்றினாலும் சமுத்திரத்தின் மதவுகள் திறவுண்டு பூதலத்தின் அஸ்திபாரங்கள் காணப்பட்டது. உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜலப்பிரகாரத்திலிருந்து என்னை தூக்கி விட்டார். என்னிலும் பலவனாயிருந்த என் பலத்த சத்துருவும் என் பகைஞரும் என்னை விடுவித்தார். என் ஆபத்து நாளிலே எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாயிருந்தார். என் மேல் அவர் பிரியமாய் இருந்தபடினால் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என்னை தப்புவித்தார் என்பது வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்டுள்ள பழைய ஏற்பாட்டு வேத பகுதி வாசித்தாயிற்று. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நிருப வாக்கியம் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின முதலாம் நிருபம் 15ஆம் அதிகாரம் வசனங்கள் 20 முதல் 28 வரை. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின முதலாம் நிருபம் 15ஆம் அதிகாரம் வசனங்கள் 20 முதல். கிறிஸ்துவோ மரித்தோரில் இருந்து எழுந்து நித்திரையடைந்தவர்களில் முதற் பலனானார். மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனானவர் கிறிஸ்து. பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அதன் பின்பு முடிவு உண்டாகும். அப்பொழுது அவர் சகல துரைத்தனத்தையும் சகல அதிகாரத்தையும் வல்லமையையும் பரிகரித்து தேவனும் பிதாவுமாயிருக்கிறவருக்கு ராஜ்யத்தை ஒப்புக் கொடுப்பார். எல்லா சத்துருக்களையும் தமது பாதத்திற்கு கீழாக்கி போடும் வரைக்கும் அவர் ஆளுகை செய்ய வேண்டியது. பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். சகலத்தையும் அவருடைய பாதத்திற்கு கீழ்ப்படுத்தினாரே. ஆகிலும் சகலமும் அவருக்கு கீழ்ப்படுத்தப்பட்டதென்று சொல்லியிருக்கும் போது சகலத்தையும் அவருக்கு கீழ்ப்படுத்தினவர் கீழ்ப்படுத்தப்படவில்லை என்பது வெளியரங்கமாயிருக்கிறது. சகலமும் அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கும் போது தேவனே சகலத்திலும் சகலமுமாயிருப்பதற்கு குமாரன் தாமும் தமக்கு சகலத்தையும் கீழ்ப்படுத்தினவருக்கு கீழ்ப்பட்டிருப்பார் என்பது வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நிருப வாக்கியம் வாசித்தாயிற்று. எல்லாரும் நின்றவாறே ஆண்டவர் சமூகத்திலே இந்த ஈஸ்டர் பண்டிகையின் மகிழ்ச்சியை கொண்டாடி மகிழ அழைக்கப்படுகிறோம். ஆண்டவர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்தார். அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டார், ஆவியில் உயிர்ப்பிக்கப்பட்டு உயிர்த்தெழுந்ததினால் அது ரூபிக்கப்படுகிறது. நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு பெரிய காரியங்களையும் செய்தார். அவருடைய சாவை உயிர்த்தெழுந்ததினால் மரணத்தின் கூரை முறித்து ஜெயம் தந்தார். நாம் என்றும் கிறிஸ்துவில் வளர்வதற்கு இந்த உயிர்த்தெழுதலே ஆதாரம். ஆண்டவரே உமக்கு தோத்திரம் என்று சொல்வோம். நம்முடைய மாம்ச சரீரத்தை உயிர்ப்பிக்கும் ஒரு வல்லமை தொடும்போது பாவங்கள் அசுத்தங்கள் எல்லாம் விலகி போய்விடுகிறது. சாத்தானின் கூரை முறிக்கும்படி எழுந்தார். அவர் மாம்சமான யாவருக்கும் அப்படி செய்ய விரும்புகிறார். ஆண்டவரே உமக்கு தோத்திரம் என்று சொல்வோம். உடைய அன்பின் பிரசன்னத்தை நாம் உணர்வோம். மக்களில் நாம் மரியாள் அதிகாலை இருட்டோடு தேவ சமூகத்திற்கு ஆசையாய் சென்றார்கள். ஆண்டவர் மேலே ஒரு தீராத அன்பு பாசம். ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்தினார். எல்லாரும் சொல்வோம், வாய்களை திறந்து கர்த்தருக்கு நன்றி சொல்வோம். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அவருடைய உயிர்த்தெழுதலின் ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கத்தக்கதாய் எல்லாரும் ஆண்டவருக்கு தோத்திரம் சொல்லுவோம். வெட்கப்படாமல் சொல்லுவோம். ஏதோ பண்டிகைக்கு வந்துட்டு அப்படியே போகிற மாதிரி போகக்கூடாது. உயிர்த்தெழுந்த வல்லமையை பெறணும். அப்போஸ்தலனாகிய பவுல் அதை சொல்கிறார். உயிர்த்தெழுந்த வல்லமை பிலிப்பியர் 3 ஆண்டவருடைய வசனம் அப்படி சொல்கிறது. அந்த
வல்லமை இன்றைக்கு என்னை தொடட்டும் அப்பா. பாவங்கள் என்னை ஆட்கொள்ளாதபடி சேசித்த கிருபை என்னை தொடட்டும். வல்லமை உள்ள ஆவியினால் என்னை நிரப்பும் அப்பா. உயிர்த்தெழுந்த ஆவியினால் நிரப்பும். சீசர்களுக்கு அதை ஊதி பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். வீட்டிற்குள் அவர்கள் பயந்திருந்த போது தேவன் அவர்கள் மத்தியிலே எழுந்தருளினார். அவருடைய மகிமையை அவர்கள் பார்த்தார்கள். ஆமென், ஆமென். நாமும் உயிர்த்தெழுத நம்ம சரீரங்கள் ஆயத்தமாகப்பட இப்படிப்பட்ட உயிர்த்தெழுதல் உண்டு என்று நம்பும்படி நம்பிக்கை ஏற்படுத்துகிறது தான் இந்த பண்டிகை நாட்கள். எல்லாரும் கர்த்தருக்கு தோத்திரம் சொல்லி என்னையும் அப்படி பலப்படுத்துங்கப்பா. இந்த உயிர்த்தெழுந்த வல்லமையினால் என்னை பலப்படுத்துங்க. பயத்தின் சுவாபங்கள் மாறி போகட்டும். எழுந்து நான் நிற்கும்படி கர்த்தாவே உம்முடைய கிருபை என்னை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்பா உம்மை தோத்திரிக்கிறோம், தோத்திரிக்கிறோம். எல்லாரும் ஆண்கள், வாலிப தம்பி தங்கைகள் எல்லாரும் இந்த பண்டிகையை நாம் மகிழ்ச்சியோடு கொண்டாடுவோம். ஹல்லேலூயா. பண்டிகையிலே விசேஷித்த பண்டிகை இந்த உயிர்த்தெழுந்த பண்டிகை தான். இந்த உயிர்த்தெழுந்த பண்டிகையினால் தான் கிறிஸ்துவும் நிற்கிறது, நிலைத்திருக்கிறது. இயேசு உயிரோடு இருக்கிறபடியினால் தான், அது ரூபிக்கப்பட்டு சான்றளிக்கப்பட்டதினால் தான் உலகம் எங்கும் பிரசித்தப்படுத்தப்படுகிறது. பிரசங்கிமாருடைய வார்த்தைகளை, ஜெபங்களை ஆண்டவர் வல்லமைப்படுத்தி கிரியை நடப்பிக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை பெரிது. ஆண்டவரே உமக்கு தோத்திரம் அப்பா. உயிர்த்தெழுந்த இயேசுநாதரே உமக்கு தோத்திரம், தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் சுவாமி, தோத்தரிக்கிறோம். வல்லமை உள்ள தேவனே உம்மை தோத்தரிக்கிறோம். மகிமையாய் வெற்றி சிறந்தே. ஹல்லேலூயா. மரணத்தின் கூரை முறித்து ஜெயித்து எழுந்தே இன்றைக்கு ஜீவனுள்ள தேவன், ஜீவிக்கிறவர் என்பதை நிரூபிக்கிறீர் அப்பா. எங்களை நீ பலப்படுத்துகிறீர். ஒவ்வொரு மேலும் உடைய கிருபையின் பலன், அபிஷேகத்தின் பலன் இறங்கி வரட்டும். ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை தோத்தரிக்கிறோம், தோத்தரிக்கிறோம், தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. ஒவ்வொரு மேலும் உடைய ஆளுகை, தெய்வீக ஆளுகை இறங்கி வரட்டும். உயிர்த்தெழுந்த வல்லமையின் ஆளுகை இறங்கி வரட்டும் அப்பா, இறங்கி வரட்டும் அப்பா. ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவரே ஹல்லேலூயா. எங்களுடைய ஜெபம், எங்களுடைய பிரசங்கம், எங்களுடைய வாழ்க்கை புதுப்பிக்கப்படும்படி, ஓ அது புதிதும் கூர்மையுமான ஜீவன் உள்ளதாய் இருக்கத்தக்கதாய், உலகத்தில் வந்து பிரகாசிக்கத்தக்கதாய் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் மாற்றும். உயிர்த்தெழுந்த ஆவியினால் மாற்றும் அப்பா. எங்களுடைய ஜென்ம சுபாவங்கள் சிலுவையில் அடிக்கப்பட்டு இயேசுவின் சாயல், திவ்ய குணாதிசயங்கள் எழுப்பப்படும்படி ஆண்டவர் எங்களை பயன்படுத்துங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொரு மேலும் உடைய தெய்வீக இரக்கம், கிருபையின் நேச அன்பு இறங்கி வரட்டும், இறங்கி வரட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. மரணத்தை ஜெயித்து எழுந்து எங்கள் மத்தியிலே பிரசன்னராய் இருக்கிறீர். கல்லறையில் சென்ற மத்தியிலே நாம் மரியாளை பார்த்த இயேசு, வீட்டின் அறைக்குள் இருந்த சீசர்களை பார்த்த இயேசு, கடற்கரையில் ஓரத்தில் இருந்து சீசர்களை பார்த்த இயேசு, இன்னைக்கு எங்களை நீ பார்க்கிறீர். எங்கள் மத்தியிலே பிரசன்னராய் இருக்கிறீர் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. கிருபை பெரிது, உம்முடைய இரக்கம் காருண்யம் பெரிது, வல்லமை பெரிது. எல்லா பிள்ளைகள் மேலும் விசேஷித்த வல்லமை இறங்கி வரட்டும் அப்பா. கிருபை இறங்கி வரட்டும் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம், தோத்தரிக்கிறோம், தோத்தரிக்கிறோம். வீழ்ந்து கிடக்கிற ஜெபம் இல்லாமல், கிறிஸ்துவ அன்பில்லாமல், பரிசுத்தம் இல்லாமல் வீழ்ந்திருக்கிற சபை உயிர்ப்பிக்கப்படும்படி உயிர்த்தெழுந்த ஆண்டவர் எல்லார் மேலும் இறங்கி வருவீராக, இறங்கி வருவீராக. வல்லமை உள்ளவர் என்பதை காண்பிக்க பரிசுத்த ஆவியை அனுப்பினீர் என்பதை உயிர்ப்பிக்கிற இந்த தெய்வீக அனுபவங்கள் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. எல்லார் மேலும் இணையற்றுடைய தெய்வீக அன்பு எங்களை நிரப்பட்டும் அப்பா, நிரப்பட்டும் அப்பா, நிரப்பட்டும் அப்பா. உயிர்த்தெழுந்த ஆண்டவரை பார்த்த பொழுது சந்தோஷமடைந்தார்கள், மகிழ்ச்சி அடைந்தார்கள். உள்ளத்தில் ஒரு பேரின்ப மகிழ்ச்சி, எம்மாவூர் சீசனுடைய உள்ளத்தில் கொழுந்துவிட்டு எரிந்த ஒரு அனுபவம். ஆமென், ஆமென். 120 பேர் கூடி ஜெபிக்கும் போது ஒரு வல்லமை இறங்கியது, கிருபை இறங்கியது, அபிஷேகம் இறங்கினது. அவர்களுக்குள் ஒரு தெய்வீக சந்தோஷம், இயேசுவை பற்றி, உயிர்த்தெழுதலை பற்றி எல்லாருக்கும் முன்பாக பிரசித்தப்படுத்தினார்கள், வல்லமைப்பட்டார்கள். ஓ ஹல்லேலூயா. எங்கள் மேலும் அப்படிப்பட்ட ஒரு உன்னதத்தின் கிருபை இறங்கி வரட்டும்.
தூதர்கள் மத்தியிலே இறங்கிய மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு விளங்கிக் கொள்ள சித்தமானார். மகிமையின் நம்பிக்கையாய் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் எங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஆமென், ஆமென். எங்கள் ஒவ்வொருவருக்குள் இந்த ஆண்டவர் இருப்பது அதற்காகவே நீர் உயிர்த்தெழுந்து எங்களுக்குள்ளே வாசப்பட நீர் விரும்பினீரப்பா. ஹல்லேலூயா. நன்றியோடு தோத்தரிக்கிறோம், 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 தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா, தோத்தரிக்கிறோம், தோத்தரிக்கிறோம். நன்றியோடு, 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 நன்றியோடு தோத்தரிக்கிறோம் ஐயா. கர்த்தருடைய கிருபை பெரிதப்பா, இரக்கம், காருண்யம், நேசம் பெரிதாண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வல்லமையுள்ள ஆவியானவர் மகிமையாய் எங்கள் மத்தியிலே இழந்தருளும். ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொட்டு பலப்படுத்தும் அப்பா, பலப்படுத்தும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு, நன்றியோடு, நன்றியோடு தோத்தரிக்கிறோம். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். உயிர்த்தெழுந்த ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். இந்த ஈஸ்டர் பண்டிகை தினத்தில் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இயேசு எனக்காய் உயிர்த்தெழுந்தார். நான் நிலை நிற்கும்படி, ஜீவிக்கும்படி, நான் கர்த்தரை மகிமைப்படுத்தும்படி உயிரோடு எழுந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. கிருபை பெரிதப்பா, எங்கள் மேல் அநாதி சிநேக அன்பை காண்பிக்கும்படி இவ்வளவாய் அன்பு கூர்ந்தீரேப்பா. நன்றியோடு தோத்தரிக்கிறோம். ஆவியானவரே எங்கள் மத்தியிலே மகிமையாய் எழுந்தருளும். பரிசுத்த ஆவியானவர் எங்கோண்டு உங்க விடுதலை உண்டு. ஆவியானவர் விடுதலையாய் வல்லமையை வெளிப்படுத்தும் அப்பா. வார்த்தை என்ற வல்லமையை அநேக மக்கள் தெய்வீக அன்பின் நிரப்பப்படும்படி பேதுரு பேசிக் கொண்டிருந்த பொழுது பரிசுத்த ஆவியினால் நிறைந்தார்கள் அப்பா. அதே கிருபையின் தெய்வீக ஆசீர்வாதம் எங்களுக்கு உண்டாகட்டும் அப்பா. கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உட்கார்வோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் ஈஸ்டர் வாழ்த்துக்களை நான் மகிழ்ச்சியோடு தெரிவிக்கிறேன். இப்போ பக்கத்தில் இருக்கவங்களுக்கும் அந்த வாழ்த்துக்களை சொல்லுங்கள். வலது இடது புறம் இருக்கவங்களுக்கு சொல்லுங்க ஐயா. வெக்கப்படாதுங்க, எல்லாரையும் நேசிங்க, அதுதான் அன்பு. ஆமென், அல்லேலூயா. எல்லாருக்கும் சொல்லுங்கள். ஆமாம், கை கொடுத்தீங்களா? கை கொடுத்து சொல்லுங்கள். பிரைஸ் லார்ட். ஆமென், சொல்லுங்கள். ஆமென், அல்லேலூயா. உங்களை பார்க்குறேன் நான், நீங்கள் வெக்கப்படுறீங்க. கொடுத்தீங்களா? எல்லாத்தையும் கை கொடுத்தீங்களா? லெஃப்ட் அண்ட் ரைட். கிறிஸ்துவின் அன்பு விலை மதிப்பற்ற அன்பு, தியாகமான அன்பு இந்த உலகத்தில் வந்து எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிறார். அதுதான் இயேசுவின் இந்த உயிர்த்தெழுந்த அன்பு. இயேசு உயிர்த்தெழாவிட்டால் இந்த பிரசங்கம் விருதா. ஏனென்றால் நாம் பிரசங்கிக்கும் போது வசனத்தை உறுதிப்படுத்துவது இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை. அநேக மக்களுக்கு இயேசுவின் அன்பை பேசுகிறோம். அவர் உயிரோடு இருக்கிறார் என்று நாம் பேசுகிறோம். நிறைய மக்கள் மரண தருவாயில் கண்ணீரில் இருக்கும்போது, வியாதியில் இருக்கும் பொழுது, குடும்பங்களின் பிரச்சனைகளில் இருக்கும்போது, அவங்களுக்கு வசனத்தை நாம் விவரிக்கும் போது, வசனம் என்பது கடவுளுடைய வார்த்தை. அந்த வார்த்தை கிருபை பொருந்தினதாக இருக்கிறது, சத்தியம் நிறைந்ததாக இருக்கிறது. அந்த வார்த்தையை நம்ம மக்களிடத்திலே சொல்லும்போது அந்த வார்த்தை அவர்களை விடுவிக்கிறது. ஹல்லேலூயா. வார்த்தை எப்போ ஊர்ஜிதப்படுத்தப்படுகிறது, உறுதிப்படுத்தப்படுகிறது என்றால் ஆண்டவர் இந்த உயிர்த்தெழுதலை, இந்த உயிர்த்தெழுந்த வல்லமையை காண்பிப்பதினால். நான் 1996 இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். பாரம்பரியமான நம்முடைய சபைகளில் ஒரு பிரஜையாக இருந்தவன். ஆனால் வேதத்தின் ஆழம் எனக்கு தெரியாது, இயேசுவின் அன்பு எனக்கு தெரியாது. ஏதோ பண்டிகைக்கெல்லாம் வருவேன், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் பங்கு பெறுவோம், பாடுவோம், எல்லா நிகழ்வுகளிலும் மகிழ்ச்சியோடு பங்கு பெறுவோம். ஆனால் உண்மையான ஒரு தெய்வீக ரட்சிப்பை நான் கண்டதில்லை. ஏதோ ஒரு மாயாஜாலமான வாழ்க்கை, போலி வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தேன். இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே எனக்கு முதல் ஆண்டவர் சொல்லிக் கொடுத்தது, அவருடைய வசனத்தை வாசிக்க வேண்டும் என்று. அதிக நேரங்கள் காத்திருந்து வசனங்களை வாசிப்பது. அப்படி வாசிக்கத்தான் அதற்கு 3 ஆண்டுகளுக்கு பின்பு தான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் ஒன்று என்பதை நான் கண்டுகொண்டேன். ஆவியானவர், நாங்கள் சபை ஊழியர்களாக இணைந்து பல பேர் எங்களுடைய ஊருக்கு வெளியே இருக்கிற ஒரு காட்டு பகுதியிலே ஜெபிப்போம். அப்படி ஜெபிக்கும் போது நிறைய பேர் பரிசுத்த ஆவியில் நிரப்பப்படுவார்கள்.
எனக்கும் அப்படி ஒரு ஆசை, என்னையும் ஆண்டவர் நிரப்ப வேண்டும் என்று. ஆவியானவர் நிரப்பினார், வல்லமைப்படுத்தினார். அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் எனக்கு கிடைத்த பின்பு என் வாழ்க்கை மாறினது. ஜெப வாழ்க்கை, ஜெபத்தை சொல்லிக் கொடுத்தது இந்த ஆவியானவர். ஜெபிக்க வேண்டும், உபவாசிக்க வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுத்தார். கிறிஸ்துவத்தில் அவர் மேல் ஒரு தீராத அன்பு உண்டானது. முழு நேரமும் இயேசுவுக்காக வாழ வேண்டும், உழைக்க வேண்டும், அவரை பற்றியே பேச வேண்டும் என்று என் வாழ்க்கையை நான் இயேசுவுக்கு அர்ப்பணித்தேன். ஒரு சன்னியாசி போல இயேசுவுக்காக வாழ வேண்டும் என்று, திருமணமே முடிக்கக்கூடாது என்று நான் இருந்தவன். ஆவியானுடைய சித்தத்தின் வழிநடத்தினால் ஏற்ற நேரத்தில் திருமண வாழ்க்கையும் கடவுளை கொடுத்து விட்டார். வாழ்க்கை மாறினது. இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் பரிசுத்த ஆவியின் மூலமாக இந்த அன்பை பொழிந்தருளினதினால தான் இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவரை உண்மையாக அநேகருக்கு அவருடைய அன்பை பேச முடிகிறது, அவருடைய வல்லமையை பிரசித்தப்படுத்த முடிகிறது, அவருடைய கிருபை வரங்களால் அநேக மக்களுடைய கண்ணீரை துடைக்க முடிகிறது. ஆறுதலற்ற ஜனங்களில் அந்த ஆறுதலுக்காய் விண்ணப்பங்களை தேவ சமூகத்தில் எடுக்க முடிகிறது. இந்த உயிர்த்தெழுதல் என்பது ஜீவாதிபதி, ஒரு மகிமையின் ஆண்டவர், காணக்கூடாத இறைவன், ஆதியும் அந்தமுமான ஒரு தேவன் மனுஷனிடத்தில், ஒவ்வொரு மனுஷனிடத்தில் தாபரிக்கும்படி வந்து இறங்கி வாசம் பண்ணும்படி இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் தாம் எப்படி மனிதனை உண்டாக்கும் பொழுது தம்முடைய சுவாசத்தை ஊதி அவனுக்குள் ஒரு ஜீவனை ஏற்படுத்தினாரோ, மனிதன் பாவம் செய்து தேவனுடைய மகிமையை இழந்து கத்தரை விட்டு தூரம் போன பின்பு இந்த ஆவியை எப்படி மக்கள் பெறுவார்கள் என்று ஒரு வாஞ்சித்து கொண்டிருந்தார். இடைப்பட்ட காலங்களில் தீர்க்கதரிசிகளின் மூலமாக வேதத்தை தியானிக்கும் பொழுது அவர்களுக்கு அவ்வப்போது தம்முடைய ஆவியை கொடுத்து இஸ்ரேலியர்களை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது நிமித்தம் அவர்களை நடத்த வேண்டும் என்று அவர் நடத்தினார். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இயேசு இந்த பூமியில் அவர் இறங்கி வர வேண்டும் என்பதற்காக முன்னோடியாய் தீர்க்கதரிசிகளை கொண்டு அவர் ஆயத்தப்படுத்தினார். இந்த ஆவி சிலருக்கு கிடைக்க பெற்றது. ஆனால் இயேசு இந்த பூமிக்கு வந்த பின்பு 3.5 ஆண்டுகள் அற்புதமான ஊழியங்களை செய்த பின்பு பரலோக ராஜ்யத்தின் அன்பின் சுவிசேஷத்தை அறிவித்து ஜனங்களுடைய கண்ணீரை துடைத்து ஜனங்களுடைய வியாதியை நீக்கி ஜனங்களுடைய மரண பயத்தை நீக்கி அவர்களுக்கு புது வாழ்க்கையை கொடுத்து அவர் மரித்து, பாவத்திற்காக மரித்து உயிரோடு எழுந்தார். அந்த உயிர்த்தெழுதலின் ஆசீர்வாதத்தை தான் அவர் எப்படி செய்கிறார்? அவர் இருக்கும்போது, ஊழியம் செய்யும்போது, நான் போய் ஒரு தேற்றரவாளனை அனுப்புவேன் என்று சொன்னால் அவனமாய் பரிசுத்த ஆவியை அவர் அனுப்பினார். பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு மனிதனுக்காக அவர் நிச்சயிக்கப்பட்டவர். தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடக்கூடிய விஷயத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த ஆவியின் அன்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறவர். இந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும் போதுதான் உயிர்த்தெழுதல் சுவாரஸ்யமாய் மாறுகிறது, அது வல்லமையாய் மாறுகிறது, அது ஜீவனுள்ள ஒரு தெய்வீக அன்பின் மார்க்கத்திற்குள் நம்மை கொண்டு போகிறது. ஆவியானவர் இல்லாமல் உயிர்த்தெழுதலை நீங்கள் காண்பிக்க முடியாது, வெளிப்படுத்த முடியாது, கிருபை நேசத்தை அநேக மக்கள் கண்டடைய முடியாது. இந்த ஆவியானவர் தான் வாக்கு பண்ணப்பட்டவர். இந்த உயிர்த்தெழுதலின் அடிப்படை எப்படி? இயேசுவை இந்த ஆவியானவர் மகிமையாய் உயிர்த்தெழும்படி செய்தார். இயேசு மாம்சத்தில் வெளிப்பட்டவர், ஆவியில் உயிர்ப்பிக்கப்பட்டவர். 1 தீமோத்தேயு 3 எழுதப்பட்டிருக்கிறது, மாம்சமான யாவருக்கும் ஒரு தெய்வம் இருக்கிறார் என்பதை காண்பிக்கும்படி வானோர் பூதலத்தோர் யாவருடைய முழங்கால்களும் முடங்கும்படி இயேசு இந்த பூமிக்கு வந்தார். இந்த இயேசுவின் நாமம் சமஸ்த உலகம் முழுவதற்கும் இன்றைக்கு பிரசித்தப்படுத்தப்பட்டது என்றால் அப்படி உயிர்த்தெழுதான். அப்படி உயிர்த்தெழுதல் அநேகரை தெய்வீக அன்பிற்குள் கொண்டு வந்தது, மகிமைக்குள் கொண்டு வந்தது. இந்த உலகத்தில் மெஜாரிட்டி மக்கள் இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவடியில் நடக்கக்கூடியவர்கள். நம்மை போல திருச்சபைகள் லட்சக்கணக்காய் எழும்புவதற்கு காரணமானவர்கள் அநேக தேவனுடைய அப்போஸ்தலர்கள், மிஷனரிகள், தேவனுடைய பரிசுத்தவான்களுடைய தியாகங்கள், சபைகள் உண்டானது. இந்த சபைகள் எப்பொழுது வளர்ந்து பெருகுகிறது? உயிர்த்தெழுதலை தங்களுடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில் அபியாசப்படுத்தும் போதுதான் அது பலமாக ரூபிக்கப்படுகிறது, வெளிப்படுத்தப்படுகிறது. அவருடைய நாமம் எங்கும் பிரசித்தப்படுத்தப்படுகிறது. இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் இந்த உயிர்த்தெழுதல் உண்மையாக கண்டடையாத நாள் தான்.
இருக்கிறது போலவே இருந்து தங்களுடைய வாழ்க்கையை கடத்தி கொண்டு போய்விடுகிறார்கள். இயேசுவின் உயிர்த்தெழுதல் என்பதை நீங்கள் வேதத்தில் பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலுக்கு அடக்கத்திற்கு முன்னாக உயிர்த்தெழுதலின் சம்பவம் அவருடைய சரீரத்தை அடக்கம் பண்ணும் நிகழ்வில் இருந்தே துவக்குகிறது. ஏனென்றால் இயேசு மரித்த உடனே தேவாலயத்தின் திரட்சியிலை அது கிழிந்தது. எங்கும் காரிருள் இருந்தது. சூரியன் சந்திரன் இருளானது என்று வேதம் சொல்லுகிறது. அங்கே 100க்கு அதிபதி நின்று பார்த்து கொண்டிருக்கிறான் இவைகளை. அவன் பார்க்கும்போது அவன் சொன்னான், மையாகவே இவர் தேவகுமாரன் என்று சொன்னான். பூமி அதிர்ச்சிகள் உண்டானது. உலகம் முழுவதற்கும் ஒரு பயங்கரமான இருள் இருந்தது. நான் நினைக்கிறேன் பிரதான ஆசாரியன் வீட்டிலும் அண்ணா காய்பா பிலாத்து எங்கும் இந்த இருள் இருந்திருக்க வேண்டும். அவர்கள் அப்போது கூட இந்த தேவகுமாரனை நேசிக்க மறந்துவிட்டார்கள். இந்த உயிர்த்தெழுதலை அந்த நான் வாசித்த மத்தேயுவிலே இயேசு உயிர்த்தெழுந்தார் என்ற செய்தி கிடைக்கப்பட்ட போது காவர்கள் போச்சவர்கள் போய் இதை சொல்கிறார்கள். அவர்கள் அப்போதும் ஒரு பிராது செய்கிறதை பார்க்கிறோம். இயேசு உயிர்த்தெழவில்லை என்பதை மறைத்துவிட வேண்டும் என்று அவருடைய சீசர்கள் அவரை களவாய் கொண்டு போயிட்டார்கள் என்று நீங்கள் சொல்லுங்கள். அது இன்றளவும் இஸ்ரவேலிலே பிரசித்தப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இந்த உயிர்த்தெழுதலை நிறுத்திக் கொள்வதற்கு அடக்கிக் கொள்வதற்கான கிரியைகளை சாத்தான் ஒரு பக்கம் செய்து கொண்டிருக்கிறான். ஆனால் இயேசு உயிர்த்தெழுந்தார் என்கிற உண்மை செய்தி, தத்துவமான வல்லமையின் செய்தி, இது இன்றைக்கும் பிரகடனப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. உலகம் முழுவதற்கும் கொண்டு போகப்படுகிறது. ஆண்டவருடைய சரீரம் உயிர்த்தெழுந்தது. அங்கே மத்தேயு 27:51 இருந்து நீங்கள் பார்ப்பீர்களா, இயேசு மரித்த உடனே அங்கே பாருங்கள், கல்லறைகள் திறந்தது. அநேக பரிசுத்தவான்கள் தங்களுடைய சரீரத்தில் அவர்கள் எழுந்தார்கள் என்று வேதத்தில் நாம் அங்கே குறிக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 3:19 ஆண்டவர் உயிர்த்தெழும் போது முதலாவது அவர் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். இந்த சம்பவத்தை வேதத்தை ஆராய்ந்து பார்த்தால் இந்த உயிர்த்தெழுதலுக்கு முன்பே அவர் அடக்கம் பண்ணப்பட்ட உடனே அவர் இந்த கிரியைகளை அவர் செய்தார். பாதாளத்தில் போய் அங்கே பாதாளத்தில் தேவனுடைய பரிசுத்தவான்கள், பாதாளம் என்பதை நீங்கள் நரகம் என்று மட்டும் நினைத்து விடக்கூடாது. பாதாளத்தின் மிஞ்சிய மேல் பகுதியில் பரிசுத்தவான்களுடைய சரீரங்கள், அதுதான் பர்தீசு என்று சொல்லப்படுகிற ஒரு இடம். அதிலே தான் இயேசுவோடு மரித்த கள்ளனையும் ஆண்டவர் அங்கே கொண்டு போனார். ஆபிரகாம் முதற்கொண்டு தேவனுடைய பரிசுத்தவான்கள், பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள், இயேசுக்கு முன்பே மரித்த யோவான் ஸ்நானகன் வரை இந்த பரிசுத்தமான இடத்திற்கு கொண்டு போகப்பட்டார்கள். இது ஒரு ரெஸ்டோரஸ் பிளேஸாக, ஒரு இளைப்பாறுதலின் இடமாக ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்த இடமாக இருக்கிறது. வேதத்தில் 2 பகுதியை நீங்கள் பார்க்க முடியும். ஒன்று, அவரோடு கூட நடந்தவர்கள், ஆவியில் அன்பில் களிகூர்ந்தவர்கள், பரிசுத்தத்தில் நிறைந்தவர்கள் நேரடியாய் நித்தியத்தில் இயேசுவோடு கூட இருக்கும் பாக்கியத்தை பெறுகிறார்கள். 2வது, இந்த பரிசுத்தவான்களை இந்த மகிமையான இடத்திற்கு அவர் கொண்டு போய் வைத்திருக்கிறார். பாதாளத்தில் இந்த ஆபிரகாம் லாசர் இருந்ததாகவும், அங்கே கீழே பெரிய ஒரு ஐஸ்வர்யவான், அவன் யூத மரமையில் இருந்தவன். ஆனால் தான் அவன் ஆபிரகாமுடைய முகத்தை பார்த்த உடனே அவர் ஆபிரகாம் என்று கண்டறிந்தான். ஆபிரகாமே, இந்த லாசருடைய விரலின் நுனி எனக்கு வேண்டும் என்று தாகத்தோடு கண்ணீரோடு அங்கே இருந்ததை பார்க்க முடிகிறது. அப்படி என்றால் அது கிட்டத்தட்ட ஒரு பகுதி. ஆனால் இந்த பாதாளம் வா என்று ஆவென்று திறக்கிறது. அநேக மரண சரீரங்கள், தற்கொலை சரீரங்கள், இந்த உலகத்தில் விபத்தை உண்டாக்கக்கூடிய சரீரங்கள், சமுத்திரம் தன்னுடையதை ஒப்புவிக்கக்கூடிய சரீரங்கள், அநேக மரணங்கள், அந்த மரித்த ஆவிகள் இந்த பாதாளத்திற்குள்ளே செல்லுகிறது. பிரியமானவர்களே, ஆனால் தேவனுடைய இரத்தத்தில், ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்தில் தோய்த்து பரிசுத்தமான வாழ்க்கை ஜீவியம் செய்யக்கூடிய மரணம், அவர்கள் மகிமையின் கடவுளோடு கூட வாசம் பண்ணுகிற பாக்கியத்தை பெறுகிறார்கள்.
பிரியமானவர்களே, இந்த உயிர்த்தெழுதல் தான் நம்மை நம்பிக்கை உறவுகளாக மாற்றுகிறது. நான் சொன்ன அந்த ஆரம்ப வரிகளிலே நாங்கள் கூடி ஜெபிப்போம். எனக்கு இந்த இயேசுவின் அன்பை ஆழமாய் தெரியாது. வேதத்தை வாசித்தேன், ஜெபிப்பேன். ஆனால் அவர் உயிர்ப்பிக்கிறதை, உயிரோடு இருக்கிறதை எப்படி நான் அறிந்து கொள்ள முடியும் என்று பல நாட்கள் கேள்வி கேட்டு அவருடைய சமூகத்தில் உபவாசித்தேன். ஒரு நாள் திடீரென்று அவருடைய அபிஷேகம் என் மேல் இறங்கினது, அவருடைய வல்லமை இறங்கியது. அப்படி அவருடைய கைகளிலும் கால்களிலும் ஒரு மின்னலை போல் ஒரு தாக்கம் ஏற்பட்டது. ஒரு கரண்ட் சாக்கடித்தால் எப்படி உணர்வோமோ அதை போல அந்த வல்லமை என் மேல் இறங்கினது. என்னுடைய இருதயத்தில் தாங்குன்னா ஒரு பெரிய மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம், ஒரு ஆர்ப்பரிப்பு எனக்கு உண்டானது. நான் அதை வைத்து புரிந்து கொண்டேன், இயேசு ஜீவிக்கிறவர் என்று. என் கைகளை இப்படி சேர்த்து ஜெபித்தால் இந்த கையை என்னால் எடுக்க முடியாது. அந்த கைகளுக்குள் அப்படி ஒரு வல்லமை இறங்கி ஒரு ஸ்பிரிட் பிடித்து கொண்டிருப்பது போல, ஒரு மின்சாரம் தாக்கி கொண்டிருப்பது போல நான் உணர்ந்தேன். இந்த அனுபவத்தை நான் ருசித்த போதுதான் இயேசு மெய்யாகவே ஜீவிக்கிறார் என்பதை நான் நினைத்தேன். அதற்கு பின்பு ஆண்டவருடைய அன்பின் நேசம் என்னிலே பெருகவும் நான் இயேசுவுக்கு என் வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கவும் ஏதுவாக இருந்தது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உயிர்த்தெழுதல் மகிமையானது. ஹல்லேலூயா. தேவனுடைய அன்பு பெரிது, உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய அன்பு பெரிது, அவருடைய கிருபை பெரிது. இங்கே மக்தலேனா மரியாள் அதிகாலை இருட்டோடு தேவ சமூகத்திற்கு வந்தார்கள். ஆண்டவர் மேலே ஒரு அன்பு இருக்கும்போது அவர் மரித்து போனாரே என்று நான் நினைக்கிறேன். இந்த மக்தலேனா மரியாள் இயேசு அந்த சிலுவை பாடுகளுக்குள்ள வியாழன் இரவில் இருந்தே அவர் அரெஸ்ட் பண்ணப்பட்ட போதே இந்த பெண்களோடு கூட இவர்களும் சென்றிருக்க வேண்டும். ஆண்டவர் மேலே ஒரு அன்பினால அவர் மரித்த போது அவருடைய உள்ளம் தாங்க முடியாமல் அழுது கொண்டே இருந்திருக்க வேண்டும். அவருடைய வீட்டில் அவர்கள் அழுது கொண்டே இருந்திருக்க வேண்டும். ஐயோ, இயேசு மரித்து போயிட்டாரே, இயேசு மரித்து போயிட்டாரே என்று அழுது கொண்டே இருந்திருக்க வேண்டும். பல ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு புத்தகத்தில் ஒரு பரிசுத்தவானுடைய வாழ்க்கையை நான் வாசித்தேன். அந்த பரிசுத்தவானுடைய மகள் மரித்து போனாள். அவர் பல நாட்கள் தேவ சமூகத்தில் அழுதார். ஐயோ, என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு, என் பிள்ளை மரிச்சு போயிட்டாளே அப்படின்னு பல நாட்கள் ஒரு அழுதாராம். நாட்கள் ஓடினது. 40 நாட்களுக்கு பின்பு ஒரு நாள் அந்த மனிதனை ஒரு தேவனுடைய பிள்ளைகள் வந்து சந்தித்தார்கள். ஆறுதலுக்கு வந்தார்கள். ஆறுதலுக்கு வந்து அவர்களுக்காக ஜெபிக்கும் போது பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டார்கள். தேவ ஆவியானவர் அந்த தேவ மனிதனுக்கு பேசினார். உன்னுடைய மகள் என்னோடு கூட இருக்கிறாள், என் பட்சத்தில் இருக்கிறாள் என்று அவர் சொன்னார். ஆவியானவர் சொன்னார். சுமித் விங்கிள்ஸ்வர்த் என்ற ஒரு பெரிய தேவ மனிதன், இங்கிலாந்திலே பெரிய எழுப்புதலை ஏற்படுத்தியவர். அவருடைய மனைவி இறந்தபோது அவர் துக்கித்தார். ஐயோ, என்னுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது, ஊழியத்தில் சப்போர்ட்டாக இருந்து என் மனைவி இல்லை என்று அவர் கதறிக்கொண்டிருந்தாராம். ஒரு நாள் இரவில் ஆண்டவர் திடீரென்று சுமித் விங்கிள்ஸ்வர்த்தை சந்தித்தார். பேசினார், அன்பை பேசினார். நேரடியாய் அவருடைய மனைவி ரோசி அவர்களுடைய முகத்தை இவர் பார்க்கும்படி செய்தார். இவர் இருந்த இடத்திலிருந்து வானம் திறக்கப்பட்டது. திறக்கப்பட்ட இடத்தில் அவருடைய மனைவியை நேரடியாக அவர் பார்க்கும்படி செய்தார். அங்கே அவர்கள் தேவனை தரிசித்துக் கொண்டு ஆராதித்துக் கொண்டு அவரை மகிமைப்படுத்திக் கொண்டிருந்தார்கள். பிரியமானவர்களே, எப்படி மார்த்தாள் மரியாள் தன்னுடைய சகோதரன் மரித்த போது நீர் இருந்தீரானால் அவன் மரித்திருக்க மாட்டான் என்று சொன்னார். பின்பு ஒரு வாசகத்தை அவள் சொன்னார்கள், உயிர்த்தெழும் நாளில் அவனும் உயிர்த்தெழுவான் என்று சொன்னார்கள். இந்த உயிர்த்தெழுதலை உண்மையிலே ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தினால தான் தேவனுடைய இந்த மகிமையான இந்த வல்லமையை நாம் புரிந்து கொண்டு இயேசுவோடு கூட நாம் வாழுவதற்கு நம்மை அர்ப்பணிக்க முடிகிறது. பிரியமானவர்களே, அந்த கல்லறையை பார்த்த பொழுது மக்தலேனா மரியாள் அது எம்டியாக இருந்தது. அங்கே இயேசு இல்லை. இயேசு இல்லை என்றவுடன் அவருடைய உள்ளமெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா மரித்தார், இங்கே அடக்கம் பண்ணப்பட்டார், ஆனால் அவர் இல்லையே என்று கலங்கினார்கள். அதுக்கு பின்புதான் அங்கே தூதன் வந்து பேசினதை குறித்து நம்ம பார்க்க முடிகிறது. தூதன் பேசினதை குறித்து நாம் அங்கே பார்க்க முடிகிறது. பிரியமான தெய்வ பிள்ளைகளே,
ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார். மகிமையாக உயிர்த்தெழுந்தவுடைய கல்லறையில் அவர் இல்லை, சொன்னபடி அவர் உயிர்த்தெழுந்தார். இன்றைக்கு உலகத்தில் பல கல்லறைகள் இருக்கிறது. தாஜ்மஹால் ஆக்ராவிலே பார்ப்பீர்கள் என்றால் கல்லறையை அலங்கரித்து ஒரு அருமையான பில்டிங் கட்டி வைத்திருக்கிறார்கள். ராஜ்கோட் குஜராத்தில் காந்தியடியுடைய கல்லறையை நீங்கள் பார்ப்பீர்கள் ஆனால் அங்கே இருக்கிறது. அதை நினைவு சின்னமாக்கி அங்கே பக்தர்கள் மக்கள் போய் அதை பார்க்கிறார்கள். இன்றைக்கு சென்னையில் நீங்கள் பீச்சில் அங்கே கடந்த முதல்வருடைய கல்லறைகள் இருக்கிறது. இயற்கையின் சதி எமக்கு தெரியும் என்று சொல்லி அங்கே அடக்கம் பண்ணப்பட்ட பாடி அங்கே இருக்கிறது என்று அவர்கள் நம்புகிறார்கள். கிறிஸ்தவத்தில் மட்டும்தான் பிரியமானவர்களே இயேசுவின் கல்லறையில் அவர் இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார், சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அதனால்தான் அவர் உயிர்த்தெழும் வல்லமை உள்ளவர் என்பதை உலகம் அனைத்தும் கண்டுகொள்ளும்படி ஆவியானவர் கிரியை நடப்பிக்கிறார். உலகத்தின் பல இடங்களில் இந்த அன்பை அவர் காண்பிக்கிறார், தேவனுடைய நேசத்தை காண்பிக்கிறார், உயிர்த்தெழுந்த அந்த சரீரத்தை பார்க்கும்படி செய்கிறார். நாம் லூக்கா 24 அங்கே சீசர்கள் எம்மாவு சீசர்கள் போய்கொண்டிருக்கிறார்கள். போகும்போது அவர் உயிர்த்தெழுந்தவராய் அப்புறம் போகிறவராய் அவர்களுக்கு காண்பித்தார். அவர்கள் இயேசுவை தரிசிக்கும் ஒரு வாய்ப்பு. இரண்டாம் பட்சமாக அவர்கள் இயேசுவை பார்க்கிறார்கள். அவர் மறைந்து போன பின்பு அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே நீங்கள் அதை பார்ப்பீர்களானால் அங்கே முக்கியமாய் சொல்லப்பட்டிருக்கிறது, அவனுடைய உள்ளத்தில் ஒரு தெய்வீக அன்பு உண்டானது, அவருடைய உள்ளத்தில் ஒரு தெய்வீக மகிழ்ச்சி உண்டானது, அவருடைய உள்ளத்தில் தெய்வீக ஆறுதல் உண்டானது. இயேசு உயிர்த்தெழுந்தார் என்ற சத்தியம் அங்கே கிடைக்கப்பட்டது. பிரியமானவர்களே, ஆண்டவர் உயிர்த்தெழுதலின் வல்லமை பெரிது, ஆண்டவருடைய கிருபை பெரிது. நான் உங்களுக்கு சில கருத்துக்களை மையமாக வைக்க விரும்புகிறேன். முதலாவது, இயேசுவின் மரணம் உயிர்த்தெழுதலின் அடையாளம். ஆரம்ப சில வரிகளிலே நான் உங்களுக்கு அதை காண்பித்திருந்தேன். இயேசுவின் இந்த சூழல், இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த சிலுவையில் அடிக்கப்பட்ட அந்த சூழல், அவர் சிலுவையிலே மறைக்கும் அந்த காரியத்தை குறித்து 100க்கு அதிபதி அதை சாட்சி கொடுத்தான். மெய்யாகவே இவர் தேவகுமாரன் என்று அவன் சொன்னான். இயேசுவின் மரணம் உயிர்த்தெழுதலின் அடையாளமாக இருக்கிறது. மார்க் 10:34 நீங்கள் வாசிப்பீர்களானால், மார்க் 10:34, அவர் அவனை நோக்கி, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய். அதில் 8:31 நீங்கள் பார்ப்பீர்களானால் அங்கே பேதுரு ஆண்டவரை ஜீவனுள்ள தேவன் என்று சொல்கிறதை குறித்து நீங்கள் பார்க்க முடியும். வெளிப்படுத்தல் 1:18 வாசியுங்கள். வெளிப்படுத்தல் கடைசி காலத்திலே துன்மார்க்கபடி இச்சையின்படி நடக்கிற ஒன்று, மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். இயேசு மரித்தார். அவருடைய மரணம்தான் மனுஷனுடைய பாவங்களுக்கான பிரயாசித்தமாய் இருக்கிறது. இந்த பூமியில் மரிக்கும் ஒவ்வொரு மனிதனும் மரணத்தை தழுவ வேண்டியது இருக்கிறது. அந்த மரணத்தில் ஜெயம் நமக்கு கிடைக்கும்படி ஆண்டவர் இந்த கிரியைகளை நடப்பிக்கிறார். மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். இயேசு மரித்தார், ஆனால் அவர் உயிரோடு இருக்கிறார். அவர் மரித்ததைத்தான் முன்னமே தம்முடைய சீசர்களுக்கு அவர் சொன்னார், நான் இவ்விதமாய் பாடுபடவோ வேண்டும் என்று, நான் மரிக்க வேண்டும், 3ஆம் நாள் உயிரோடு எழும்ப வேண்டும் என்று அவர்களுக்கு சொன்னார். அவர்களோ அதை குறித்த புரிந்து கொள்ளுதலை அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. இன்றைக்கும் கிறிஸ்துவின் மரணத்தை குறித்து அறிந்து கொள்ள முடியாத அநேக மக்கள், கிறிஸ்துவுடைய கூட சிலுவையில் அடிக்கப்படுகிற அனுபவம், கிறிஸ்துவனுடைய கூட சிலுவையில் அடிக்கப்பட்டேன் ஆனாலும் பிழைத்திருக்கிறேன் என்கிற ஒரு அனுபவம்,
கிறிஸ்துவுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். சிலுவையில் அடிக்கப்படுகிற ஒரு மாம்சம்தான் கிறிஸ்து எப்படி உயிர்த்தெழுந்தாரோ அப்படி உயிர்த்தெழ முடியும். மாம்சத்தின் ஆசை இச்சைகள், லௌகீகத்தின் ஆசைகள் அனைத்தையும் சிலுவைக்கு கொண்டு வர வேண்டியது மிக முக்கியமான ஒன்று. ரோமர் 3 சொல்லப்பட்டிருக்கிறது, ஞானஸ்நானத்தின் ஊடான மரணம் என்று சொல்லப்படுகிறது. அதுவும் ஒரு வகையான மரணம். அதிலே கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்படும் போது அவரோடே கூட நாம் உயிர்த்தெழுகிறோம். பேதுரு சொல்லும்போது அவரோடே கூட நாம் பாடுபடுவோமானால் அவரோடே கூட ஆளுகை செய்வோம் என்று சொல்கிறார். இன்றைக்கு பிரியமானவர்களே, இந்த உயிர்த்தெழுதலுக்கு முன்னோடியானது கிறிஸ்துவத்தில் நம்முடைய சரீரங்களை கர்த்தருக்கு ஜீவ பலியாக கொடுத்து, மரண சரீரமாக பாவித்து கொடுத்து, நம்முடைய சரீரங்கள் பூரணமாக்கப்படும்படி, பரிசுத்தமாக்கப்படும்படி, உயிர்த்தெழுதலின் கிருபை வளங்களை வல்லமைகளை பெறும்படி நாம் அர்ப்பணிக்கப்பட வேண்டியது மிக அவசியம் என்று வேதம் சொல்கிறது. அவர் மரித்தார், ஆனாலும் உயிரோடு இருக்கிறார். ஒவ்வொரு மனிதர்களுக்கும் மரணங்கள் இருக்கிறது. 1 பேதுரு 3:18 நீங்கள் வாசிப்பீர்கள். ஆனால் மாம்சத்தில் கொலையுண்டு, ஆவியில் அவர் உயிர்ப்பிக்கப்பட்டார். மாம்சத்தில் கொலையுணப்பட்டார். நாமும் பிரியமானவர்களே, இந்த பண்டிகையை கொண்டாட வந்திருக்கிற நாம் மாம்சத்தில் கொலையுண்ணப்படுகிற ஒரு தெய்வீக அனுபவங்கள் இருக்கிறது. மாம்சத்தை எப்படி ஜெயிக்க முடிகிறது, பாவத்தை எப்படி ஜெயிக்க முடிகிறது, உலகத்தை எப்படி ஜெயிக்க முடிகிறது என்று பல சிந்தனை படலாம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் அடுத்த பகுதிக்கு, அடுத்த ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு எப்படி செல்வேன் என்று திகில் அடையலாம், சோர்ந்து போகலாம். பிரியமானவர்களே, இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை நமக்குள் வரும்பொழுது, இதை உண்மையாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது உங்கள் மாம்ச சரீரங்கள் ஆவிக்குரிய சரீரங்களாக உயிர்ப்பிக்கப்படும்படி ஆவியானவர் உங்களை வழி நடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். லூக்கா 7:14, மார்க் 5:41 போன்ற பல இடங்களை நீங்கள் பார்ப்பீர்களானால், அங்கே லாசருவின் மரண சம்பவங்களை எல்லாம் பார்ப்பீர்களானால், அங்கே நாயுனுடைய மகன் மரித்தார், இங்கே எவீருடைய மகள் மரித்தாள், இங்கே மார்த்தாள் மரியாளுடைய சகோதரன் மரித்தார். இவர்களை ஆண்டவர் உயிரோடு எழுப்பினார். ஆண்டவர் உயிரோடு எழுப்பினார். இந்த உலகில் பிரியமானவர்களே, இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை அவர் ஜீவிய காலத்தில், ஊழியம் செய்யும் காலத்தில் காண்பித்தார். அநேகருக்கு அதை வெளிப்படுத்தி காண்பித்தார். அநேகர் இவர் ஜீவனுள்ள வல்லமை உள்ள ஆண்டவர் என்பதை அறிய முடியாது இருந்தார்கள். அதனால்தான் அவர் மரிக்கும் தருவாய் வரும்பொழுது, சிலுவை பாடுகளுக்கு வரும்பொழுது எல்லாரும் இயேசுவை விட்டுவிட்டு ஓடிவிட்டார்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாமும் கூட இந்த சரீரத்தில் உயிர்ப்பிக்கிற ஒரு வல்லமை ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்பதை நாம் நம்ப வேண்டும். பரிசுத்தவான்களின் மரணம் தேவனுடைய பரிசுத்த பார்வையில் அருமையாக இருக்கிறது. அப்போ பரிசுத்தவான்கள் என்றால் யார்? திருச்சபை விசுவாசிகள், அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகள். அத்தனை பேர்களையும் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தில் தோய்த்து வெளுக்கும்படி, குருத்தோலைகளை கையிலே ஏந்தி அவரை மகிமைப்படுத்தும்படி நம்மை வைத்திருக்கிறார். நம்முடைய கிறிஸ்தவத்தில் இந்த மாம்ச சிந்தை மாறி ஆவியின் சிந்தையாக அது மாறும் பொழுது நம்முடைய சரீரங்கள் உயிர்ப்பிக்கப்படுவதற்கு ஏதுகரமாக இருக்கிறது. ஏதுகரமாக நம்முடைய சரீரங்கள் இருக்கிறது. கனடா தேசத்தில் ஒரு தேவ மனிதன் ஒரு பரிசுத்தவானுக்கு தொலைபேசியில் பேசினார். அவர் பேசும்போது, என்னுடைய மகன் திடீரென்று அகால மரணத்தில் ஆக்சிடென்டில் மரித்து போனான் என்று அவர் கதறி அழுதார். அவரை ஒரு 10 நிமிடம் அவருடைய அழுகையை அவர் கேட்டுக்கொண்டே இருந்தார். அப்படியே நேரங்கள் போனது. பின்பு இவர் இடைப்பட்டவரிடத்தில் பேசினார். ஐயா, அவன் மரித்து போனான், அடக்கமாக்கப்பட்டு விட்டான். ஆனால் அவன் காலத்தில் இயேசுவோடு இருந்தானா, அவன் வேத புஸ்தகத்தை வாசிப்பானா, ஆலயங்களில் ஆராதனையில் பங்கு பெறுவானா, அவன் பரிசுத்தவான்களின் அந்யோன்ய அன்பின் ஐக்கியத்தை ஏற்படுத்தியிருந்தானா என்று அவர்கள் கேட்டார். அவர் தகப்பனார் சொன்னார், இல்லை ஐயா, உலக மாம்சத்தோடு உலக இச்சைகளோடு பாவத்தோடு அவன் வாழ்ந்தவன். அவன் கிறிஸ்தவன், ஆனால் கிறிஸ்துவுக்கு தூரமானவன் என்று சொன்னான். தேவனுடைய ஊழியர் சொன்னாராம்,
உண்மையில் அவன் பயங்கரமான நரகத்திற்குள் தள்ளப்பட்டு விட்டான். பயங்கரமான வேதனையான இடத்திற்கு தள்ளப்பட்டு விட்டான். நீங்கள் இனி அவனை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த உலகத்தில் இப்படி இயேசு இல்லாமல் மரிக்கிற எத்தனையோ மக்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்காக ஜெபிப்பதற்கு உங்களை அர்ப்பணியுங்கள். உங்களுடைய ஜெபத்தால் அநேகர் மீட்கப்படட்டும் என்று சொன்னார். பிரியமானவர்களே, நம்முடைய கிறிஸ்துவத்திலும் நாம் மரிக்கும் போது இயேசுவின் அன்பில், அவருடைய பரிசுத்தத்தில், அவருடைய நீதியில் நாம் மரிக்க வேண்டும். அந்த நாள் தான் இயேசு அங்கே அடக்கம் பண்ணப்படும் பொழுது அங்கே உயிர்ப்பிக்கும் ஒரு வல்லமை அவரோடு கூட இருந்தது. அவர் மகிமையாய் உயிர்த்தெழுந்தார். இன்றைக்கு நாமும் கூட இந்த பாவ சஞ்சலம் நிறைந்த உலகில் இருக்கிறோம். ரோமர் 14:17 படி நம்முடைய மாம்ச சரீரங்கள் நிர்பந்தமானது. நாம் பாவத்திற்கு அடிமைப்படும் சுபாவமுடையவர்கள். நாம் பலவீனர்கள், அப்ரோஜனமானவர்கள். செய்ய வேண்டியதை செய்ய முடியாமல் செய்யத்தகாதை செய்து கொண்டே இருக்கக்கூடியவர்கள். இப்படி இருக்கிறதுனால் நம்முடைய மாம்சத்தை சிலுவையில் அறைய நாம் ஒப்புக் கொடுத்து உயிர்த்தெழுதலுக்கு ஆயத்தமாக வேண்டும். உடைய வாயில் கெட்ட வார்த்தைகள், சிந்தையில் அசுத்தங்கள், பெருமைகள், அகம்பாவிதங்கள், இந்த உலகத்தினுடைய லௌகீக இச்சைகளை, ஆசைகளை அனுபவிக்க துடிக்கக்கூடிய எண்ணங்கள், இவைகளை எல்லாம் நீங்கள் சிறைப்படுத்த வேண்டும். சங்கீதம் 68:18 அவர் சிறைப்படுத்தினார். இயேசு சிறைப்படுத்தி உன்னதத்திற்கு ஏறி அவர் தாழ்விடத்திற்கு இறங்கி வந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நாமும் கூட நம்முடைய சரீரங்களை ஆண்டவருக்கு உயிர்த்தெழுதலின் சரீரமாக ஒப்புவிக்கப்பட வேண்டியது மிக அவசியமானது. இந்த சரீரம் உயிர்ப்பிக்க ஆயத்தமாக்கப்பட வேண்டும். இரண்டாவதாக, முதலாவது மரணம் உயிர்த்தெழுதலின் அடையாளம். இரண்டாவது கிறிஸ்தவ வாழ்வு உயிர்த்தெழுதலின் அடையாளம். கிறிஸ்தவ வாழ்வு உயிர்த்தெழுதலின் அடையாளம். யோவான் 20:14 யாராவது வாசிக்கலாம்? இயேசு என்று அறியாது இருந்தாள். மத்தியில் நாம் அறியாள், பழக்கி வைக்கப்பட்டவள், இயேசுவின் அன்பை ருசித்தவள். இயேசு அவளிடத்திலிருந்து 7 பிசாசின் ஆவிகளை துரத்தி இருந்தார். 7 ஆவிகள் பீடிக்கப்பட்டிருக்கும் வாழ்க்கை கடினமானது, பாடுகள் நிறைந்தது. ஒரு மனுஷன் ஒரு ஆவி பிடித்திருந்தாலே அந்த மனிதனை அலக்களிக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. 7 ஆவிகள் பிடிக்கப்பட்ட ஒரு பெண்மணி இயேசுவோடு கூட அவருடைய மகிமையின் முகத்தை, சாயலை அறிந்த ஒரு பெண்மணி. ஆனால் இப்பொழுது இயேசு அங்கு பிரவாகித்து நிற்கும் பொழுது, உயிர்த்தெழுந்த ஆண்டவராய் நிற்கும் பொழுது, இயேசு என்று அவரை அறிய முடியாமல் போனது. இயேசு என்று அவளை அறிய முடியாமல் போனார். ஆண்டவர் தம்முடையவர்களுக்கு 3 இடங்களில் தம்மை வெளிப்படுத்தினார். இந்த அப்போஸ்தலர்களில், இந்த யோவான் 20:14 இங்கே இயேசு மக்தலேனா மரியாளுக்கு வெளிப்படுகிறார். அடுத்து 19வது வசனத்திலே நீங்கள் பார்ப்பீர்களா, அவர்கள் பூட்டிய வீட்டுக்குள் இருக்கும் பொழுது இயேசு அங்கே பிரவாகித்து அவர்கள் நடுவே நின்று வாழ்க என்று சொன்னார், வாழ்த்தினார். அவர்கள் ஒரு ஆவியை பார்ப்பது போல பயந்தார்கள். சீசர்கள் 3 ஆண்டு கர்த்தரோடு ஊழியம் செய்தவர்கள் தேவனை உயிர்த்தெழுந்த சரீரத்தை அவர்களால் அறிந்து கொள்ள முடியாமல் போனது. கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள் என்று ஒரு வசனம் சொல்கிறது. கர்த்தர் தெய்வம் என்று அறிய முடியாத சூழல் இங்கு இருந்ததை பார்க்கிறோம். 3வது யோவான் 21 நீங்கள் பார்ப்பீர்களானால், அங்கே கடற்கரை ஓரமாக அவர்கள் மீன் பிடித்து கொண்டிருக்கிறார்கள். இயேசு அங்கே செல்கிறார். வலப்பக்கத்தில் வலையை போடுங்கள் என்று சொன்னபோது 153 பெரிய மீன்கள் அகப்படுகிறது. அதை பார்த்து அவர்கள் பிரமித்தார்கள். முதலாவது ஆண்டவர் சொல்லும்போது, பேசும்போது அங்கேயும் அவர்கள் இயேசு என்று அறியவில்லை. இயேசு என்று அறியவில்லை. இயேசுக்கு அன்பான சீடன் தான் பேதுருவிடத்தில் சொன்னான், அவர் கர்த்தர் என்று சொன்னான். உடனே அவர்கள் கர்த்தரை, இயேசுவை அறிந்தார்கள். அவன் கடலிலே குதித்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது.
பிரியமானவர்களே, இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவரை அறியாது இருக்கிறதுனால தான் இன்றைக்கு கிறிஸ்தவத்தில் அவருடைய அன்பின் வாழ்க்கை மாய்ந்திருக்கிறது. கிறிஸ்துவின் அன்பின் வாழ்க்கை மாய்ந்திருக்கிறது. தெய்வீக அன்பை விட்டு தூரமாய் நிறைய பேர் போய்விட்டார்கள், நிறைய பேர் போய்விட்டார்கள். இந்த இயேசுவின் உயிர்த்தெழுதல் நமக்கு இந்த வாழ்க்கையை தருகிறது, புதிய வாழ்க்கையை நமக்கு தருகிறது. யோவான் 21:15 நீங்கள் வாசித்தால் இந்த தேவனுடைய பிள்ளைகள் சொல்கிறார்கள், மீண்டும் நாங்கள் மீன்பிடிக்க போகிறோம் என்று. அவர்கள் மீன்பிடிக்க போய்விட்டார்கள், உலக வேலைக்கு போய்விட்டார்கள். மத்தேயு 10 அவர்களை ஆண்டவர் அழைத்திருந்தார், ஒவ்வொருவரையும் பிரதிஷ்டைப்படுத்தி அழைத்திருந்தார், மகிமையான ஊழியத்திற்கு அழைத்திருந்தார். ஆனால் அவர்கள் அந்த மகிமையை இழந்து மீண்டும் பின்மாற்றத்தில் அவர்கள் மீன் பிடிக்கும் பணிக்கு நான் போகிறேன் என்று சொன்னபோது கூடவே அவருடைய சீசர்களை அநேகர் போய்விட்டார்கள் என்று நாம் அங்கே வாசிக்க முடிகிறது. 21 ஆரம்ப வரிகளிலே நீங்கள் அதை வாசிக்க முடியும். உலக பணிக்கு போய்விட்டார்கள். அப்பொழுதுதான் ஆண்டவர் அங்கே சொல்கிறார், பேதுருவை சந்திக்கிறார், பேதுருவிடத்தில் பேசுகிறார், என்னை நேசிக்கிறாயா, என்னில் அன்பாயிருக்கிறாயா என்று ஆண்டவர் கேட்டார். 3 முறை ஆண்டவர் கேட்ட பொழுது அவருடைய உள்ளம் பாதிக்கப்பட்டது. இந்த உயிர்த்தெழுதலை நாளிலே ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார், என்னை நேசிக்கிறாயா, என்னில் அன்பாயிருக்கிறாயா என்று கேட்கிறார். நான் உண்மையில் இயேசுவை நேசிக்கிற ஒரு தெய்வீக அன்பு இருந்தால் இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை பெற வாஞ்சிப்போம். இந்த வல்லமையை பெற்றுக்கொண்டு வல்லமையுள்ள மகிமையான பணி செய்வதற்கு நம்மை அர்ப்பணிக்க முடியும். இந்த சீசர்கள் பழைய வேலைக்கு அவர்கள் திரும்பி பணி செய்யும் போது அவர்கள் இரவு முழுவதும் மீன் பிடித்தும் அவர்களுக்கு ஒன்றும் அகப்படவில்லை. நான் இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், இயேசுவை ஏற்றுக்கொண்ட கடவுளுடைய அன்பை ருசித்த எந்த பிள்ளையானாலும் சரி, உலகத்தில் ஆண்டவருடைய சித்தம் இல்லாது அவர்கள் எதை செய்தாலும் அது பெரிய ஆசீர்வாதத்தை அவர்களுக்கு கொண்டு வராது. காலங்கள் ஓடிவிடும், நாட்கள் போய்விடும், வருஷமாய் அவர்கள் உழைத்த சம்பாத்தியங்கள் அவருடைய தலைமுறையில் அதை பார்க்க முடியாத சூழ்நிலை ஆகிவிடும். காரணம், இயேசு கிறிஸ்துவின் அழைப்பை உறுதி செய்தல் அவசியம். 1 பேதுருடைய புத்தகம் 1:10 ஏறாது வாசிக்கக்கூடியவர்கள் வேகமாக வாசித்து இதற்கு உதவி செய்யுமாறு அன்போடு கேட்கிறேன். தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து தேவனுடைய அழைப்பையும் உறுதி செய்யும் போது இந்த ரட்சிப்பு நமக்கு காண்பிக்கப்படுகிறது. ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இந்த அழைப்புக்கு பாத்திரர்கள். அழைப்பில்லாமல் இந்த பூமியில் எந்த மனிதனையும் அவர் பிறப்பிப்பது இல்லை, வாழ வைப்பது இல்லை. வாழ்க்கை ஒன்று கொடுக்கப்பட்டால் வாழ்க்கையில் இயேசுவை பற்றி, அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை பற்றி பிரசித்தப்படுத்த, சத்தியத்தை சொல்ல நாம் அனைவருக்கும் அழைப்பு இருக்கிறது. அல்லேலூயா. பிரியமான தெய்வ பிள்ளைகளை, நிறைய பேர் ஒரு ஃபார்மல் கிறிஸ்டியனாக ஏதோ நான் ஆராதனைக்கு வந்தேன் போனேன் என்று இருக்கிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். இந்த சமுதாயத்தில், கிறிஸ்தவ சமுதாயத்தில் இப்படி நிறைய பேர் இருக்கிறதுனால தான் இந்த உயிர்த்தெழுதலின் வாழ்க்கையை வாழ்வாக மாற்றி வாழ முடியாமல் அவர்கள் தடுமாறுகிறார்கள். இங்கே இந்த உயிர்த்தெழுதலை அவர்கள் பெற்று அனுபவிக்க தெரியாத போது அவங்க சொன்னாங்க பாருங்க, பழைய வேலைக்கு அவர்கள் திரும்பினார்கள், பழைய பணிக்கு அவர்கள் திரும்பி போய்விட்டார்கள். இயேசுவின் நேசிப்பதற்கு, இயேசுவுக்காக எதையாவது செய்வதற்கு அவர்கள் ஆசைப்படவில்லை. ஆண்டவருடைய அன்பை பற்றி பேசுவதற்கு ஆசைப்படவில்லை. நிறைய தேவனுடைய ஊழியக்காரர்களுடைய சரித்திரத்தை நீங்கள் வாசித்தால் அவர்கள் பல பின்னணியத்தில் உலக பணிகளில் இருந்தவர்கள். நிறைய பேர் அவர்கள் இந்த பணிகளெல்லாம் விட்டுவிட்டு அவர்கள் ஆண்டவருடைய அன்புக்குள், ஆண்டவரை நேசிக்கிற அன்பிற்குள் அவர்கள் வந்தவர்கள். கர்த்தருக்காக தங்களை அர்ப்பணிக்கும்படி வந்தவர்கள். தங்கள் வாழ்க்கையை அவர்கள் கொடுக்கும்போது இந்த உயிர்த்தெழுதல் உண்மையாக ஒரு வல்லமை உள்ளதாக மாறுகிறது. அநேகரை நீதிக்குட்படுத்துகிற ஒரு வாழ்க்கையாக அது மாறுகிறது. இந்த சீசர்கள் இயேசுவை விட்டுவிட்டு அவர்கள் உலக வேலைக்கு போய்விட்டார்கள்.
ராம் முழுவதும் அவர்கள் வேலை செய்து ஒன்றும் அகப்படவில்லை. இயேசு வந்தபோதுதான், அவர் சொன்னதை கீழ்ப்படிந்தவர்கள் செய்த போதுதான் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். இந்த உயிர்த்தெழுதல் பண்டிகை கொண்டாட வந்திருக்கிற அன்பு பிள்ளைகளே, உயிர்த்தெழுதல் வாழ்வு முறைமை இந்த மகிமையில் இருக்கிறது என்பதை நீங்கள் உணர்கிறீர்களா? இந்த உயிர்த்தெழுதலின் வாழ்வை முறையை நீங்கள் உங்களுக்குள் அபியாசப்படுத்துவது எப்படி? அதுதான் மிக முக்கியமான ஒன்று. இந்த வாழ்க்கையை அபியாசப்படுத்துவது. நான் ரட்சிக்கப்பட்ட உடன் வேதத்தை வாசித்தேன், பாவமே செய்யக்கூடாது என்று ஒரு தீர்மானம் செய்தேன். 99 பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட போது பரிசுத்த ஆவியானவர் என்னை மணிக்கணக்காய் ஜெபிக்க பழகினார், உபவாசம் இருக்க பழகினார். அதற்கு பின்புதான் இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை கைகளில் கரங்களில் என்னுடைய இருதயத்தில் வந்து வல்லமையாய் ஊற்றப்படுகிறதை நான் அனுபவிக்க முடிந்தது. அவரை விசுவாசிக்கவும், நாவினால் அவரை துதிக்கவும், பாடவும், புகழவும், புதிய பாஷைகளை பேசி கடவுளை மகிமைப்படுத்தவும், அவரோடு கூட அவர் சொல்லுகிற வழிகளில் நடக்கவும் அது எனக்கு பயிற்சியாக மாறினது. இந்த உயிர்த்தெழுதலுக்கு அடிப்படை நீங்கள் அப்போஸ்தலர் 2க்கு நீங்கள் திருப்புவீர்களானால், அப்போஸ்தலர் 2 அவர்கள் மேல் வீட்டிற்கு வந்தார்கள். 120 பேர் மேல் வீட்டிற்கு வந்தார்கள். நீங்கள் இந்த வாழ்க்கையை பாருங்கள். இயேசு ஆரம்பத்தில் இந்த பணியை செய்ததை குறித்து இந்த 3 தரிசனங்களை அவர்களுக்கு கொடுத்தார். நான் சொன்னேன், முதலாவது அங்கே மக்தலேனா மரியா, 2வது அப்போஸ்தலர்களை அவர்கள் பின்மாற்றத்தில் கடற்கரைக்கு போன போது தேடி போனார். நீங்கள் கொரிந்தியரை வாசிக்கும் போது அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது, அகால பிறவி போன்ற எனக்கும் என்று அவன் சொன்னான். அநேகருக்கு அவர் தம்மை வெளிப்படுத்தினார். அப்போஸ்தலர் 1:11 நீங்கள் வாசித்தால், இயேசுவானவர் குறித்த இடத்தில் அந்த மலை தொடரிலே நிறைய பரிசுத்த தேவ பிள்ளைகள் வந்து நின்ற போது அங்கே அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது என்று அங்கே சொல்லப்படுகிறது. அப்போதான் அந்த தூதன் சொல்கிறார், கலிலேய மனுஷனே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? இப்படி எடுத்துக்கொள்ளப்பட்ட இயேசு மீண்டும் வருவார் என்பதை சொன்னார். வருவார் என்று சொன்னார். அதைத்தான் அவர்கள் உறுதிப்படுத்தி இயேசு சொன்னபடி அவர் சொன்னார், காத்திருங்கள். அப்போஸ்தலர் 1:5 நீங்கள் வாசித்தால், அவர்கள் காத்திருக்க வேண்டும் என்று அவர் சொன்னார். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை பெற வேண்டும் என்று சொன்னார். அவர்கள் எல்லாரும் போய் அந்த மேல் வீட்டு அறையிலே ஜெபிக்க பழகினார்கள். அந்த ஜெபம் அவர்களை மாற்றியது. பெந்தகோஸ்தே நாள் வரை அவர்கள் ஜெபித்தார்கள். பரிசுத்த ஆவியானவர்கள் மேல் ஊற்றப்பட்டார். ஆவியானவர், அதைத்தான் ஆண்டவர் வாக்கு பண்ணியிருந்தார், நான் போய் ஒரு தேற்றரவாளனை உங்களுக்கு அனுப்பி வைப்பேன், அவர் உங்களை சகல சத்தியத்திற்குள் நடத்துவார் என்று சொன்னார். அந்த தேற்றரவாளன் பரிசுத்த ஆவியான திருத்துவத்தில் இருக்கும் ஒரு தேவன், ஒரு கடவுளில் பரிசுத்த ஆவியானவர் மகிமையானவர். ஆவியானவர் தேவனுடைய திருவுள்ள சித்தத்தில் நடத்துகிறவர். மனிதனுடைய பாவங்களுக்காக இயேசு மரித்து பாவ பிரயசித்தம் செய்தார். ஆவியானவரோ தேவனுடைய அன்பின் நீள உயர ஆழங்களுக்குள் நம்மை கொண்டு போகும்படி தேவனுடைய சித்தத்தை அறியும்படி செய்கிறார். உயிர்த்தெழுதலில் இந்த வாழ்வை, ஒரு கிறிஸ்தவனுக்கான வாழ்வை எப்படி கண்டுபிடிக்க முடியும் என்றால், பிரியமானவர்களே, இந்த அனுபவத்தில் தான் நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். இந்த அனுபவத்தில் நீங்கள் வாழும்போதுதான் பரிசுத்த ஆவியின் அன்பின் அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள். இந்த அபிஷேகத்தில் நீங்கள் நிரம்பி ஜெபித்து பழகிக்கொள்ளும் போது, அப்போ ரோமர் 5:5 படி தேவனுடைய அன்பு உங்களுடைய இருதயங்களில் ஊற்றப்படுகிறது. அப்போஸ்தலர்களை பாருங்க, நான் 4 ஆண்டவர் வெளிப்பாட்டின் 4 பகுதியை சொன்னேன். அதுக்கு பிறகு இந்த அப்போஸ்தலர்கள் கூடி பேதுரு இவர்கள்லாம் பாருங்க இறங்கி வர்றாங்க. அவங்க இயேசுவின் உயிர்த்தெழுதலை சொல்றாங்க. பார்த்தீங்களா? அப்போஸ்தலர் 3:15 நீங்கள் வாசித்தா, பேதுரு வல்லமையாய் பிரசங்கிக்க பழகினான். எல்லாரும் தேவனுடைய வல்லமையை காண்பிக்க பழகினார்கள். அப்போஸ்தலர் கூடி ஜெபிப்பது, சுவிசேஷம் அறிவிப்பது, வாழ்க்கையை வெளிப்படுத்துவது. இன்றைக்கு நம்ம கிறிஸ்தவத்தில் நம்ம என்ன நினைக்க, மெஜாரிட்டி டைம் உலக வேலை, பணம் சம்பாதிப்பது, ராஜபோக சுகபோக வாழ்க்கை, தாமிகமான வாழ்க்கை, பெரிய மினிஸ்டராக இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணங்கள் சித்தார்த்த அடிப்படையில் பாவம் பிசாசானவன் வஞ்சித்து விட்டான். ஆனால் ஜெபிப்பதற்கு நீங்கள் உங்களை நேரத்தை ஒதுக்கிப்பார்கள். நம்முடைய பிள்ளைகள் வெள்ளிக்கிழமை ஜெபத்திற்கு 30 - 40 பேர் வருகிறார்கள். இந்த பிள்ளைகள் ஜெபிக்கிறதுனால தான் ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணிக்கு மேலே அவங்களால வீட்டில் இருக்க முடியாது, ரெஸ்ட் எடுக்க முடியாது, தூங்க முடியாது. உலகத்தின்
காரியங்களுக்கு அவர்களை அனுமதிக்க முடியாது. உருந்து வீடு, சொந்த வீடு, ஊரில் இருக்கிற வீடுன்னு போக முடியாது. அந்த அன்பு அவர்களை இழுக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த அன்பை பிரசங்கிக்கும்படி செய்கிறது. அந்த அன்பின் நேசத்தை பிறருக்கு சொல்லும்படி செய்கிறது. அப்போ எப்போன்னா நம்ம கிறிஸ்துவ வாழ்வு உயிர்த்தெழுதலின் அடையாளம் எப்போ உருவாகும்னா, நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஜெப வாழ்க்கைக்கு உங்களை அர்ப்பணிப்பதுதான். அன்போடு நான் உங்களிடத்திலே சொல்கிறேன், இந்த ஜெபத்திற்கு உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி பாருங்கள். வியாழக்கிழமை தோறும், புதன்கிழமை தோறும் நம்முடைய ஆண்கள் ஜெபம் பண்ணுறோம். நீங்கள் எவ்வளோ கவர்மெண்ட்டில் வேலை பாருங்கள், கோடி ரூபா சம்பாத்தியம் பண்ணுங்கள், பரவாயில்ல, நல்லது. நீங்கள் அந்த டைமுக்கு வந்து பாருங்கள், நீங்கள் ஜெபிக்க வந்து பாருங்கள். உங்களால் சும்மா இருக்க முடியாது. உலக வேலையை நீங்கள் பார்க்க முடியாது. நான் ஒரு மனுஷனை என்னுடைய வரலாற்றை வாசித்தேன். அதில் அவருடைய சபை விசுவாசிட்ட கேட்டார், நீங்கள் என்னங்க வேலை செய்கிறீங்க? அவர் சொன்னாராம், நான் வேலையே செய்யலையா. அவங்க ஒய்ஃப்கிட்ட கேட்டாங்க, நீ என்னையா வேலை செய்கிறேம்மா? அவங்க சொன்னாங்க, வேலையே செய்யலை. என்னங்க நீங்கள் 2 பேரும் வேலையே செய்யாமல் எப்படி சாப்பிட்றீங்க அப்படின்னு அவர் வினவினார். அவர் சொன்னார்களாம், எங்களுக்கு 10 டிராக்டர் இருக்குது, 10 ஜேசிபி இருக்குது, நிறைய வேலை பணியாளர்கள் இருக்காங்கய்யா. எங்களுக்கு வேலையே கிடையாது, அவங்க வேலை செய்கிறாங்க, எங்களுக்கு வருமானம் வருகிறது. கர்த்தர் போஷிக்கிறார், கர்த்தர் போஷிக்கிறார். என்னிடத்தில் வந்து முழு நேரம் ஊழியம் செய்யும் தம்பதியர்களிடத்திலே பேசும்போது, நீங்கள் ஃப்ரான்ஸ் எல்லாம் எப்படி உங்கள் மீட் பண்ணுறீங்கன்னு கேட்பேன். அவங்க சொல்லுவாங்க, விசுவாசத்திலையா, விசுவாசத்தில் ஊழியம் செய்கிறோம். அதனால தான் நான் அந்த பிரசங்கிமாருக்கு காணிக்க நிறைய கொடுக்கணும்னு ஆசைப்படுவேன். ஏன்னா அவங்க இயேசுவை நம்பி வாழ்கிறவங்க, அவங்க எங்கே போவாங்க? இப்போ பிரியமானவர்களே, நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்ம ஒரு வேலை நிறைய இருக்குது, அந்த வேலையிலே நம்முடைய மைண்டை செட் பண்ணிடுறோம், அதையே சிந்திக்கிறோம், அதுக்கே நம்மை அர்ப்பணிச்சிடுறோம். அப்புறம் ஆண்டவர் என்ன செய்வார்? அதுக்கே நம்மளை விட்டுருவார். அப்படியே நம்ம விட்டுரும்போது தான் நம்ம ஒரு உலக மனுஷனை போல மாறிடுறோம். உலக மனிதனாக மாறும்போது பணம் 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 என்று ஓடும்போது இந்த சொத்துக்களெல்லாம் காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு சிந்தை நமக்கு வந்துடுது. நம்ம இயேசுவிடத்துக்கு வர முடியலை, ஸ்பெஷல் ப்ரேயருக்கு வர முடியலை, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளக்கூடிய அனுபவத்துக்கு நம்ம வர முடியலை. அந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்கிற அனுபவங்கள் வரும்பொழுது தான் நாம் ஒரு சுவிசேஷகன். எல்லாரையும் கர்த்தர் முழு நேர ஊழியத்துக்கு அழைப்பதில்லை. டிஜே தினகரன் பிரசங்கத்தில் சொல்லுவார், நிறைய பேர் இயேசுவின் சித்தத்தை அறியாமல் முழு நேரத்துக்கு வந்துடுவாங்க. பிறகு லைஃப்பில் ஃபினான்சியலில் தடுமாடி ஐயோன்னு கஷ்டப்படுவாங்க. தேவனுடைய சித்தத்தை செய்ய வேண்டும், அதான் வசனம். மத்தேயு 7:24 சொல்லுகிறது. ஒருவேளை பாற்றை மூடி இருக்கலாம், உங்களை போஷிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் கிறிஸ்துவத்தில் விசுவாசிச்சா உங்களுக்கு எல்லாம் ஆகும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கிருபை எப்படி சில தேசங்களில் இன்றைக்கு எழுப்புதல் நடைபெறுகிறது. வெளிநாடுகளில் இன்றைக்கு பயங்கரமான எழுப்புதல் நடக்கிறது. சீனாவுக்காக ஜெபக்குறிப்பு ஒரு சகோதரன் எனக்கு அனுப்பி வைத்தார். முந்தா நாள் அந்த தென் சீனாவை பற்றிய சில குறிப்புகளை வாசித்தேன். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பயங்கரமான எழுப்புதல். அந்த நாட்டு அரசாங்கம் இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா, இவங்களை தடுக்காத, அவங்க நம்முடைய நாட்டுக்காரன், தடுக்கண்டா, இந்தியா மாதிரி கிடையாது, தடுக்காதே, அவளை விட்டு விடு என்று சொல்லிட்டு கர்த்தர் இப்படி ஒரு காலத்தை கொண்டு வர போகிறார். ஹல்லேலூயா. இக்காலத்தின் பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. தேவன் ஒரு மகிமைக்கு நம்மை அழைக்கிறார், பிரியமானவருடைய வாழ்வுக்கு அழைக்கிறார். இந்த வாழ்வை நீங்கள் இயேசுவுக்கு அர்ப்பணிக்கணும். உங்கள் பணியில் இயேசுவுக்கு நீங்கள் அர்ப்பணிக்கணும். சாதாரண சின்ன விசுவாசிகள் சிலர்கிட்ட நான் கேட்பேன், எவ்வளோ நிறையா நீங்கள் ஜோம் பண்ணுவீங்க? அவர் சொல்லுவாங்க, காலையில் 1 மணி நேரம் 2 மணி நேரம் நான் ஜோம் பண்ணுறியா? அவர் சொல்லுவார், சாதாரண வாட்ச்மேன், சாதாரண மெக்கானிக் வேலை தான். அவர் சொல்லுகிறாங்க, ஆண்டவருடைய அன்பை நேசிக்கிறாங்க. ஹல்லேலூயா, ஆமென். உந்தன் அன்பின் ஆழம் கண்டே எந்தன் வாழ்வை அர்ப்பணித்தே, எந்தன் நேரம் எந்தன் எல்லாம் உந்தன் பணி சேவை கல்லோ, எந்தன் நேரம் எந்தன் எல்லாம் உந்தன் பணி சேவை கல்லோ. அடுத்த
கிறிஸ்தவங்களை நம்மளை மாற்றிருக்காருங்க. ஆண்டவர் நம்பி நம்ம எல்லாம் கிறிஸ்துவ அன்பிற்கு திருப்பி இருக்கிறார். பிரியமானவர்களே, இனி காலம் செல்லாது, கடைசி காலம். இந்த உயிர் தொழுதலின் வல்லமையை நீங்கள் பெற்று ஜெபிக்கும் ஒரு அனுபவம் உடையவர்களாய் மாறும்போதுதான் இந்த உலகத்தை நீங்கள் ஜெயிக்க முடியும், வெற்றி சிறக்க முடியும். நான் லூக்கா 16 சொல்லியிருந்தேன், அந்த மனுஷனை, அவன் ஒரு யூதன், அவனுக்கு எல்லா சத்தியங்களும் திருமறைகளும் நியாயப்பிரமாணங்களும் தெரியும், தெரிஞ்சிருந்தோம் தன் இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டு வாழ்ந்தான். அவன் ஒரு மிடுக்கான வஸ்திரம் தரித்து ராஜபோக வாழ்க்கை வாழ்ந்தான். முடிவு பயங்கரமானது. மத்தேயு 19 ஒரு ஐஸ்வர்யவான் இயேசுவிடத்தில் வரும்பொழுது அவனுடைய வாழ்க்கையும் அதுதான். இயேசு அதை வெற்று தரித்திரு கொடு என்று சொன்னபோது அவன் பின்மாற்றத்திலே ஓடி போய்விட்டான். இந்த கடைசி காலத்தில் ஜெப வாழ்க்கை மிக அவசியம். இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை நீங்கள் பெறுவது அவசியம். இதை பெறும்பொழுதுதான் நாம் தேவனுடைய அன்பை ஆழமாய் அறிந்து நல்ல சாட்சி உள்ள கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ முடியும். இனி வருங்காலத்தில் கிறிஸ்துவ சாட்சி இல்லாம இயேசுவை சொல்லவே முடியாது, இயேசுவை சொல்லவே முடியாது. எப்படி பார்த்தீங்களா? பயங்கரமான நியாய தீர்ப்பு, தப்பிக்க முடியாது. தேவனுடைய சுவிசேஷத்தை தடுக்கிற எந்த மனுஷனுடைய குடும்பமும் வாழாது. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு ஆத்மாவை தடுக்கல் பண்ணுகிற எந்த மனிதனும் சபிக்கப்பட்டிருப்பான். பயங்கரமான வார்த்தை. ஆண்டவருடைய உள்ளம் எவ்வளவு துக்கப்பட்டிருக்கும். அவர் துக்கப்பட்டு கொண்டே இருக்கிற தேவன் அல்ல. ஒரு நாள் அவர் நியாயம் தீர்ப்பான், நியாயம் தீர்ப்பான். ஒரு மனுஷன் சர்ச்சைக்கு வர்றவனை இந்த சர்ச்சைக்குள்ள உள்ள விடாம தடுப்பையானால் தேவனுடைய நீதிக்கு துரோகி. நீயும் பாவத்தில் இருந்தபோது, உன் குடும்பங்கள் சாபத்தில் இருந்தபோது இயேசு இந்த சிலுவையின் அன்பிற்குள் அழைத்து வந்திருக்கிறார். உன்னுடைய கிராமத்திற்கு ஒரு மிஷனரி அனுப்பி வைத்திருக்கிறார். என் ஜனங்கள் கெட்டு போக கூடாது என்று, ஆண்டவருடைய அன்பை நேசிக்க வேண்டும் என்று நீ பிறவாதிருக்கும் போதே மிஷனரியை கர்த்தர் அனுப்பி இருக்கிறார். உன்மேல் உள்ள அன்பு. கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் அது தரித்திருக்கும், செத்ததையாகில் மிகுந்த பலனை கொடுக்கும். யோவான் 12:24 இப்படி சொல்கிறது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கை இந்த உயிர்த்தெழுந்தல் நாம் கிறிஸ்துவத்தில் உண்மையாய் வாழுதல். கடைசி காலத்தில் ஒவ்வொரு கிறிஸ்துவனும் சாட்சியாக வாழும். நான் ஆண்டவர்கிட்ட ஜோம் பண்ணுவேன், நான் தப்பு செஞ்ச செத்து போயிடணும்னு சொல்லுவேன். நீங்கள் சொல்லி ஜோம் பண்ணுங்க. இந்த கை அநியாயம் பண்ண அந்த கை அழுகணும். இந்த நாவில் போய் பேசினா நாவு அழுகணும். பரிசுத்த வாழ்க்கைக்கு நம்ம அர்ப்பணிக்கணும். எல்லா மக்களையும் நேசிக்கிற அன்பு நம்முடைய சிந்தை. ஏழ்மை தாழ்மையில் இருக்கிற மக்களை நேசிக்கணும். பாவப்பட்ட மக்களோடு நம்மை அடையாளப்படுத்தணும். இயேசு அடையாளப்படுத்தினார். கலிலேய மக்களோடு தான் அவர் வாழ்ந்தார். மீன் பிடிக்கிற மக்களோடு தான் வாழ்ந்தார். அவங்க கொடுக்கிறத சாப்பிட்டு வாழ்ந்தார். பெத்தானியாவில் ஏழை பிள்ளைகள் அவங்க. மார்த்தாள் மரியாளுடைய வீட்டுக்கு அங்கே போகும்போதெல்லாம் அங்கே போனார். சீமோனுடைய வீட்டில் ராவிருந்து பண்ணினார்கள். சீமோன் அவன் வீட்டுக்கு ஆண்டவர் போனார். எளிய மக்களை நேசிக்கிற ஒரு ஆண்டவர். இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய சாட்சி எப்படி நாம் வாழ்வது, எப்படி பிரியமானவர்களே, இயேசு எப்படி கொண்டு போக முடியும் புறஜாதிகளுக்கு? நம்முடைய வாழ்க்கை சத்தியமான ஒரு வாழ்க்கை. ஒரு புறஜாதியை நம்மை கை நீட்டி பாவத்தை சொல்வானால் நீங்கள் மரிப்பதற்கு சமம். நியாய தீர்ப்பில் அந்த மனிதனை நிறுத்துவான். நியாய தீர்ப்பு பைபிள் வசனம் அதற்கு தெளிவாய் சொல்கிறது. இந்த ஜனங்களை உங்களுக்கு விரோதமாய் சொல்வார்கள். சீதோன் தீரோன் பட்டணம் என்று பட்டணங்களை வரிசைப்படுத்தி வருகிறார். அவர்களே எழுந்து நின்று சொல்வார்கள். உயிர்த்தெழுதலின் சாட்சிகளாக நீங்கள் வாழ வேண்டும் பிரியமானவர்களே. அவங்க எல்லாரும் பின்மாற்றத்தில் போயிட்டாங்க. இயேசு மீண்டும் அவர்களை அழைத்து கொண்டு வந்தார். அவர்கள் அழைத்து கொண்டு அவர் உயிர்த்தெழுந்து எழும்பி போன உடனே அவர்களை ஜெபிக்க பழக்கினார். அந்த ஜெப வாழ்க்கை தான் அவங்க ஒரு சுவிசேஷகராக கடவுளுடைய பணியை செய்து சித்தத்தை செய்து. பேதுரு மறுத்து போயிருக்கலாம், ஆனால் அவன் பரலோக ராஜ்யத்திற்கு வரும்படி செய்தார். சீசர்கள் அவரை விட்டு ஓடியிருக்கலாம், ஆனால் அவர்களும் இந்த ஊழியத்தை செய்யும்படி அவர்களை கொண்டு வந்தார். அநேக பிள்ளைகள் பவனிக்கு போகும்போது இயேசுக்கு ஓசனா சொன்னவர்கள் பெரிய ராஜ்யம் எழும்பி பிரதான ஆசிரியரின் தலைமையில் இயேசுக்கு விரோதியாக மாறின போது அவன் கூட போய் சேர்ந்துட்டான். இயேசுவை சிலுவையில் அடிக்கணும்னு சொன்னாங்க. ஆனால் அந்த ஜெப வாழ்க்கை அப்போஸ்தலர்கள் கண்ணீரோடு இந்த மக்களுக்காக ஜெபித்து பாரப்பட்ட பொழுது அந்த மக்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. கூடியிருந்த இடங்களில் தேவனுடைய வல்லமை கிருபை இறங்கியது. உயிர்த்தெழுந்த ஆண்டவரை மறுபடியும் அவர்கள் ருசித்தார்கள்.
இரண்டாவது கிறிஸ்துவ வாழ்க்கையின் இந்த உயிர்த்தெழுதலின் ஒரு அடையாளம் இருக்கிறது. மூன்றாவதாக நிறைவாக இந்த கிறிஸ்துவ மரணம் உயிர்த்தெழுதலின் அடையாளம். கிறிஸ்துவ மரணம் உயிர்த்தெழுதலின் அடையாளம். கிறிஸ்துவின் மரணம் உயிர்த்தெழுதலின் அடையாளம். கிறிஸ்துவ வாழ்வு உயிர்த்தெழுதலின் அடையாளம். மூன்றாவது கிறிஸ்துவ மரணம் உயிர்த்தெழுதலின் அடையாளம். வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கர் 4:14. 1 தெசலோனிக்கர் 4:14. இயேசுவானவர் மரித்த பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடு கூட கொண்டு வருவார். இயேசுவோடு கூட நித்திரை செய்கிற ஒவ்வொரு பரிசுத்தவான்களையும் ஆண்டவர் கொண்டு வருவார். இங்கே சொல்லப்பட்டிருக்கு, இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்தார் என்று விசுவாசிக்கிறோம். இயேசுவானவர் மரித்து எழுந்தார். இயேசுவோடு கூட மரிக்கிறவர்கள் உயிர்த்தெழுதலுக்கு ஆயத்தப்படுகிறவர்கள் என்று அங்கே குறிக்கப்பட்டிருக்கிறது. நான் ஆரம்பங்களில் சில பகுதிகளை நான் உங்களுக்கு சொன்னேன். இயேசுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடே கூட கொண்டு வருவார். அப்போ கிறிஸ்துவ மரணம் என்பது என்ன? இயேசுவோடு கூட மரிக்கிறது தான் கிறிஸ்துவ மரணம். இன்றைக்கு கிறிஸ்துவோடு கூட மரிப்பதற்கு நம்மை ஒப்பு கொடுக்கும் போதுதான் கிறிஸ்துவோடு உயிர்த்தெழுகிற அனுபவத்திற்கும் ஆண்டவர் நம்மை கொண்டு வர வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். வனாந்தரத்தில் லட்சக்கணக்கான மக்கள் மரித்து போனார்கள். ஏன்? தேவனுடைய வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படிய இணங்க விருப்பம் இல்லை. கண் கண்ட காட்சி கொண்ட கோலம், புறஜாதி பெண்களிடத்தில் இச்சை கொண்டார்கள். உலக பிரகாரமானவைகளுக்கு இச்சை கொண்டார்கள். தேவன் அவர்களை வனாந்தரத்திலே கொன்று போட்டார். மோசே அப்படிப்பட்டவன் அல்ல, என் ஜனத்தில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன் என்று கர்த்தர் சொன்னார். யாத்ரா கடைசி அதிகாரத்தில் மோசையோடு கர்த்தர் பேசினார். சில நாட்களுக்கு முன்பு வேதத்தை நான் தியானித்து பார்த்தேன். திருத்துவத்தில் பிதாவை நேரடியாய் பார்த்த மனுஷன் யார் என்று அங்கேதான் குறிக்கப்பட்டிருக்கின்ற மோசே தான் பிரத்யட்சமாக பிதாவை பார்த்தவன், முகமாய் பார்த்தவன். ஆபிரகாமை குறித்து அப்போ ஆதியாகமம் 18 நீங்கள் பார்ப்பீர்கள். ஆனால் அங்கே இயேசு அவனிடத்திலே தம்மை வெளிப்படுத்தினார். ஆபிரகாமிடத்தில் வெளிப்படுத்தவர் இயேசு. அதைத்தான் நீங்கள் யோவான் புத்தகத்துக்கு நீங்கள் திரும்பி வருவீர்களானால் அங்கே 8வது அதிகாரத்தில் கடைசி சில வசனங்களை நீங்கள் பார்ப்பீர்களானால், ஆபிரகாம் என் நாளை காண வாஞ்சா இருந்தான், கண்டும் களி கூர்ந்தான் என்று சொன்னான். காரணம் என்ன? இந்த ஆபிரகாமுக்கு இயேசுவின் சாயல் அச்சி அடையாளம் தெரிந்தது. நான் ஆரம்பத்தில் சில அறிமுகத்தில் சொல்லும்போது இயேசுவை சீசர்களுக்கு தெரியவில்லை. மக்தலேனா மரியாளால் கண்டுபிடிக்க முடியவில்லை. சீசர்கள் வீட்டுக்குள் இருக்கும்போது ஆவி என்று பயந்தார்கள், இயேசுவை பார்க்க முடியவில்லை. ஆனால் ஆபிரகாம் அவன் தேவனை அறிந்திருந்தான். கிறிஸ்துவத்தில் பிரியமானவர்களே, வாழும் போதே தேவன் நம்ம கூட வாழ விரும்புகிறவர். எனவே அந்த உயிர்த்தெழுதலுக்கு நாம் நம்முடைய மரணத்தை ஒப்புவிக்கப்படுதல் மிக அவசியமான ஒன்று என்று நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். தானியேல் 12:13 சொல்கிறது, வாசியுங்கள். நீயோ முடிவு மட்டும், நீயோ வென்றால் முடிவு வரும் மட்டும் போயிரு, இளைப்பாறிக் கொண்டிரு, நாட்களின் முடிவிலே சுதந்திர வீதத்திற்கு நீ எழுந்திருப்பாய். தானியேலுக்கு தேவன் ஒரு வாக்குத்தத்தம் எவ்வளவு அற்புதமாய் கொடுக்கிறார். சுதந்திர வீதத்தில் நீ எழுந்திருப்பாய். தானியேல் தேவனுடைய மனுஷன். நீங்கள் தானியேலை பற்றி வாசிக்கும் போது மாம்சத்தில் வாசம் பண்ணாத தேவனிடத்தில் அவன் மகிமையில் இருக்கக்கூடிய ஒரு அனுபவம் பெற்றவன். தேவனுடைய ஆவியில் தம்முடைய அன்பை காண்பித்து வெளிப்படுத்தி ஒரு மனுஷன். தானியேல் 1 அதிகாரத்தின் 8 நீங்கள் வாசித்தால் அவன் தன்னுடைய சரீரம் தீட்டுப்படாதபடி, போஜனத்தினால் பானங்களினால் தீட்டுப்படாதபடி தன்னை காத்தவன். தானியேல் 2:17 நீங்கள் வாசித்தால் அவன் தன்னை பாதுகாக்கும்படி தம்முடைய சிநேகிதர்களோடு ஜெபித்துக் கொண்டிருந்த ஒரு மனிதன். அவன் தரிசனங்களை பார்க்கக்கூடிய அளவிற்கு ஆவியில் வளர்ந்திருந்த ஒரு மனிதன். அப்படிப்பட்ட ஒரு மனிதன் தான் பிரியமானவர்களே மரணத்திற்கு ஆயத்தமாகும் போது அவனுக்கு ஆண்டவர் இப்படி ஒரு வாக்குத்தத்தத்தை சொல்ல முடியும். நீ போயிரு, காத்திரு என்று சொல்ல முடியும். சுதந்திர வீதத்தில் நீ எழுந்திருப்பாய்,
நீ இப்பொழுது காத்திரு என்று ஆண்டவர் தேவ மனிதனை வைத்திருந்தார். மரணத்தில் பிரியமானவர்களே, இயேசுவின் உயிர்த்தெழுதலை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். கிறிஸ்துவுக்குள் மரிப்பது ஒரு தெய்வீக அன்பின் அனுபவமாக இருக்கிறது. அதே தானியேல் 12:10 நீங்கள் வாசிப்பீர்களானால் அங்கே சொல்லப்பட்டிருக்க அநேக சுத்தமும் வெண்மையுமாக்கப்படுவார்கள். கடைசி நாட்களில் அநேகர் சுத்தமும் வெண்மையுமாக்கப்படுவார்கள். அப்படிப்பட்டவர்களை அந்த 12 முன்னாடி நீங்கள் பார்ப்பீர்களானால் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள். 12:3 ஆகாய மண்டலத்தில் நட்சத்திரத்தை போல் இருப்பார்கள். நீதிக்குட்படுத்தல். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் ஏன் அவர் பாருங்க, அவருக்கு ஒரு அடைமொழி சொல்லணும்னா நீதிக்குட்படுத்தப்பட்டவர், அநேகருக்கு தம்மை காண்பித்தவர், சுவிசேஷ வேலையில் சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது கர்த்தர் உயிரோடு இருக்கிறார் என்பதை காண்பித்தார். அப்போஸ்தலர்கள் இந்த ஊழியத்தை செய்யும் போது அவர்களோடு அவர் கடந்து சென்று இந்த வல்லமையான பணியை செய்தார். இந்த நாளிலே பிரியமானவர்களே, நீங்கள் உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் மரணத்தில் உயிர்த்தெழுதலின் அடையாளத்தை நீங்கள் வெளிப்படுத்தணும். வெளிப்படுத்தல் 6:11 இப்படி சொல்லுது, அப்பொழுது அவர்கள் ஒவ்வொருவரும் வெள்ளை அங்கிகளை தரித்து கொண்டார்கள். ஒவ்வொருவருக்கும் வெள்ளை அங்கி. பரிசுத்தவான்களுக்கு, உயிர்த்தெழுதலுக்கு ஆயத்தமானவர்களுக்கு வெள்ளை அங்கி. அவர்கள் குருத்தோலைகளை பிடித்துக் கொள்வார்கள். அது இன்னொரு பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரை பாடி அவரை துதித்து தோத்தரித்து அவரை மகிமைப்படுத்துவார்கள். அதுதான் அவர்கள் தங்களை கர்த்தருக்கு அர்ப்பணிக்கிற ஒரு அருமையான வாழ்க்கை. வெளிப்படுத்தல் இந்த 13:11 நீங்கள் பார்ப்பீர்களானால், மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் தன் ஜீவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தவர்கள். மரணம் நேரிடுகிறதா இருந்தால், அந்த உலகத்தில் வாழும்போது இயேசுவுக்காக நம்ம பெரிய பாடுகளை சந்திக்க வேண்டியது இருக்கலாம், கஷ்டங்களை சந்திக்க வேண்டியது இருக்கலாம். அப்போ இயேசுவை காட்டி கொடுத்துடக்கூடாது. இயேசுவை காட்டி கொடுத்துட பொய் சொல்லிடக்கூடாது, பொய்யான பிரார்த்தனை செய்யக்கூடாது, திட்டமிட்ட பாவங்களை செய்யக்கூடாது, மற்றவர்களுக்கு பிறருக்கு அநியாயம் செய்யக்கூடாது. இந்த திருவிருந்தில் 10 கற்பனைகளையும் ஏன் வாசிக்கிறோம் தெரியுமா? அந்த சுருக்க ஜெபத்தை வாசிட்டு போயிடலாம். ஆனால் நான் இந்த 10 கற்பனையை ஏன் வாசிக்கிறேன்னா, மறுபடியும் மறுபடியும் அதை வாசிக்க இந்த சத்தியம் நமக்குள் செல்லும் என்று நான் விசுவாசிக்கிறேன். 10 கற்பனைகள் அப்படி நம்ம வாழணும் தான் ஆண்டவர் விரும்ப. மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவரை ஜெயித்தார்கள். பிரியமானவர்களே, இயேசு நமக்காக மரித்ததினால் தம்முடைய அன்பை அவர் விளங்க பண்ணியிருக்கிறார். நம்முடைய பாவ சரீரத்தை மரணத்திற்கு விடாதபடி அவருடைய இரத்தம் மாசற்றவர்களாய் நம்மை மாற்றி விடுகிறது. அதே நேரம் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை நமக்குள் இருக்கும் பொழுது எப்படி நாம் அடக்கம் பண்ணப்படுறோமோ, நம்ம எல்லாரும் அடக்கம் பண்ணப்பட்டாகணும். கல்லறை தோட்டம் ரெடியாக இருக்கு, எல்லாரும் அடக்கம் பண்ணப்படணும். ஆனால் உயிர்த்தெழுதலுக்கு அந்த சரீரம் ஆயத்தமாகணும். உயிர்த்தெழுதலுக்கு அந்த சரீரம் ஆயத்தமாகணும். நான் நிறைய அடக்கம் பண்ணியிருக்கேன். அவங்கள பற்றி சபையில் தெரியும். பார்த்தீங்களா, அவங்க எப்படி சீரட்டு குடிப்பாங்க, சுருட்டு குடிப்பாங்க, சினிமா பார்ப்பாங்க, உலக பிரகாரமாக வாழக்கூடியவன் எப்படி அரசியல் பண்ணுவான், எல்லாமே தெரியும். இப்போ அவங்கள அடக்கம் பண்ணும்போது பார்ப்பேன், ஐயோ இந்த ஆத்துமா நரகம் போதே, பயங்கரமான பாதாளத்திற்கு போதே, ஆண்டவருடைய அன்பை விட்டு போதே. ஏன்னா அந்த அன்புக்கு ஈடு இந்த உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. ரட்சிப்புக்கு ஈடு இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. ரட்சிக்கப்பட்டவர்கள் தான் கடவுளுடைய பார்வையில் பாக்கியவான்கள். மரணம் நேரிடுவதா இருந்தாலும் நம்முடைய ஜீவனை பொருட்படுத்துவது அவசியம். இந்த உலகத்தில் நம்ம ஆண்டவருக்கு அன்பின் சாட்சிகளாக வாழக்கூடியவர்கள். பிரியமானவர்களே, கர்த்தருடைய சாட்சி நீங்கள் ஃபோனில் பேசினா கூட அது ஆண்டவருடைய அன்பை வெளிப்படுத்தணும். நீங்கள் ஒரு மனுஷன்கிட்ட பேசும்போது கூட கர்த்தருடைய தெய்வீக சுபாவத்தை அதை வெளிப்படுத்தணும். உங்கள் வாழ்க்கை நடைமுறையில் எல்லா நிலைகளிலும் கர்த்தரை அது காண்பிக்கிறதா இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது தான் நம் மரணத்துக்கு நம்முடைய சரீரங்கள் ஒப்பு கொடுக்கப்பட்டாலும் அது உயிர்த்தெழுதலுக்கு ஆயத்தமாகும். ஹல்லேலூயா. அங்கே தேவ மனிதன் ஸ்தேவான் மரிக்கும்போது பாருங்கள், அப்போஸ்தலர் 7 அவனை கல்லெறியும் போது அவன் பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி மரிக்கிறான். ஆனால் வானத்திற்கு அவன் பார்க்கும் பொழுது அங்கே இயேசுவை பார்க்கிறான். அவன் மரிக்கும்போது இயேசுவை பார்க்கிறான். நிறைய கம்யூனிஸ்ட்வாதிகள் ஆண்டவரை பற்றி அவதூறாக எழுதக்கூடிய ஒரு வால்டர் போன்ற நிறைய பேர் அந்த காலங்களில் ஐரோப்பாவில் அவங்க பெரிய பிரசித்தி பெற்றவங்களாக இருந்தாங்க. அவங்க அந்த கம்யூனிஸ்ட்வாதிகளால் தான்
இன்னைக்கு சீனா போன்ற நிறைய நாடுகள் அந்த பெல்ட்டில் கம்யூனிஸ்ட் நாடுகளாக இருக்கிறது. ரஷ்யா கம்யூனிஸ்ட் நாடுகளாக இருக்கிறது. ரூசோ, வால்டர் போன்றவர்கள் கம்யூனிஸ்டத்தை பேசி இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறை சொல்லி பேசினார்கள். ஆனால் அவங்களுக்குள்ள ஊழியர் செய்த நிறைய பரிசுத்தவான்களும் இருந்தார்கள். ஒரு முறை ஒரு மருத்துவமனையிலே 2 பேரும் அனுமதிக்கப்பட்டார்கள். வால்டரும் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார், தேவனுடைய பரிசுத்தவான் ஒருவரும் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். வால்டர் பயங்கரமான வியாதி ட்ரீட்மெண்ட்ல இருக்கிறார். சாவு வரல, சாவை விரும்புவார்கள், சாவு வராது. வெளிப்படுத்தல் சொல்லுகிறது சாவு வராது. அவன் துடிச்சு அலறான், இதிலிருந்து என்னை விடுவிக்கணும். ஏன்னா மனுஷன் சாதாரணமாக வாழ விரும்ப மாட்டான், சாக விரும்ப மாட்டான். எனவே அவன் சுகம் பெறணும்னு விரும்புகிறான். ஆனால் இந்த சரீரத்தில் அவனுக்கு ட்ரீட்மெண்ட் நடக்கிறது, கொடுமையான ட்ரீட்மெண்ட். அவனுடைய அறைக்குள் அவன் கூச்சல் இடுகிறான், புலம்புகிறான், அழுகிறான். அங்கே செவிலியர்கள் அவன் ரூமில் நிற்கவே முடியல. அவன் போடுற சத்தத்தையும் அழுகையும் அவங்களால பார்க்க முடியல, அவ்வளோ பரிதாபமாக இருந்தது. ஆனால் அதே நேரம் அந்த ஆஸ்பத்திரியில் இன்னொரு பகுதியில் ஒரு தேவ மனிதன் இந்த கடைசி கால மரணத்திற்கு ஆண்டவர் அவரை வைத்திருந்தார். அவர் வந்திருக்கும் போது அவர் அழகாய் பாடல் பாடினார். நான் பாடி கர்த்தரை துதிப்பேன், ராக்காலங்களிலும் என் ஒளிந்திரங்களை என்னை உணர்த்தும் என்று பக்தர்கள் எழுதினது போல அவர் அன்போடு அந்த தெய்வீக அன்பை பற்றி பேசி கடவுளை துதித்து தோத்திரித்து அவர் பாடிக்கொண்டிருக்கிறார். இரவிலே தேவ தூதர்கள் ஏறுகிறவர்களாகவும் இறங்குகிறவர்களாகவும் அவருக்கு காட்சி கொடுக்கிறார். ஒரு இனிய அனுபவத்தோடு அந்த மனிதன் தேவனுடைய மடியில் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறார். கொஞ்ச நாள் கழித்து இதே வால்டர் துடிதுடித்து மரித்தார். அந்த வால்டர் நித்திய நரகத்திற்குள், கண்ணீர் நிறைந்த இடத்திற்குள், புழுக்கள் அங்கே சாகாது, அக்கினி அவியாமல் இருக்கிற பயங்கரமான ஒரு இடத்திற்கு தள்ளப்படுகிறான். பிரியமானவர்களே, கிறிஸ்துவத்தில் அடுத்த பாயிண்ட்டுக்கு நேரம் இல்லை, ஒரு நேரம் மரணம். நான் சொல்வேன் எப்பவுமோ, ஒரு மனுஷனுக்கு நல்லா தெரிஞ்சுடுங்க, ஒரு நேரம் மரித்தால், ஒரு நல்ல கிறிஸ்துவன் ரட்சிக்கப்பட்டவனுக்கு ஒரு நேரம் தான் மரணம். அது என்ன மரணம்? மாம்சத்தில் மரணம், ஆவியில் மரணமே கிடையாது. ஆனால் இந்த உலகத்தில் எல்லா சுகபோகங்களையும் அனுபவித்து பந்தாவாக வாழ்ந்து பரிசுத்தத்தை இழந்து வாழுகிறவர்களுக்கு 2 மரணம் இருக்கிறது. முதல் மரணம் சரீரத்தில், 2வது மரணம் இதற்கு இடைப்பட்ட காலம்தான் நான் சொன்னேன் பாதாளம். அங்கே இந்த ஆவிகள் வைக்கப்படுகிறார்கள். அங்கே லூக்கா 14 ஐஸ்வர்யவான் அதை நினச்சி தாகத்தால் தவிக்கிறான், கண்ணீர் வடிக்கிறான், அழுகிறான். அவன் சொல்கிறான் அப்படின்னா 5 சகோதரர்கள் ஊரில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு நீர் போய் சொல்லணும், யாரையாவது இல்லவே இல்லை. அங்கே தீர்க்கதரிசிகள் மோசே போன்றவர்கள் இருக்கிறான் என்று சொல்லப்படுகிறது. இப்போ நீங்கள் பாருங்கள், அந்த 2வது மரணம், அந்த இடைப்பட்ட காலங்கள் பயங்கரமானது. பிறகுதான் நியாயத்தீர்ப்பு. வெளிப்படுத்தல் 20க்கு நீங்கள் வரும் பொழுது நியாயத்தீர்ப்பு. அந்த நியாயத்தீர்ப்பில் இப்படிப்பட்ட மக்கள் பயங்கரமான கண்ணீருக்கு தள்ளப்படுகிறார்கள். ஆனால் 1000 வருட அரசாட்சி பரிசுத்தவான்களை கொண்டு ஆண்டவர் செய்கிறார். அந்த இடத்திற்கு நான் சொன்ன பாதாளத்தின் மேல் தட்டில் இருந்த 3ஆம் வானம் என்று சொல்லப்படுகிற அந்த இடத்தில், பரதேஸ் என்ற இடத்தில் இருக்கிற பரிசுத்தவான்களை அந்த 1000 வருட அரசாட்சிக்கு கொண்டு வருகிறார். இங்கே மகிமையான ஒரு வாழ்க்கை வாழ்கிறார்கள், இயேசுவோடு கூட ஒரு உன்னதமான வாழ்க்கை வாழ்கிறார்கள். பிரியமானவர்களை, நம்மை அர்ப்பணிப்போமா? இந்த உலகத்தை வெறுத்து இயேசுக்காக வாழ பழகிக்கொள்வோம். முதலாவது நான் ஒரு கருத்தை சொன்னேன், அது என்ன பயனுமா? கிறிஸ்துவின் மரணம் உயிர்த்தெழுதலின் அடையாளம். அப்படி மரணத்தை பார்க்கிற 100க்கு அதிபதி நிறைய பேர். உலகம் குலுங்கியது, பூமி அந்தகாரப்பட்டது. இவர் ஒரு இரட்சகர் என்பதை அவர்கள் கண்டுகொண்டார்கள். இவரை சிலுவையில் அடித்தோம், நாம் பலியாயினோம், அவர்கள் கண்டுகொண்டார்கள். 2வது, கிறிஸ்துக்கான வாழ்வு உயிர்த்தெழுதலின் அனுபவம். இந்த உயிர்த்தெழுதலின் அனுபவம் எப்போ கிடைக்கும்? ஜெப வாழ்க்கையில். பரிசுத்தவான்கள் எப்படி அப்போஸ்தலர்கள் ஜெபித்தார்களோ அதே போல மேல் வீட்டு அறையில் ஜெபித்தார்களோ, அந்த அனுபவம் இருக்கும்போதுதான் ஒரு சிறந்த நற்செய்தியாளராக, அன்பிற்காக ஏங்குகிறவனாக, பிறப்பில் நின்று அழுகிறவனாக, பாரப்படுகிற ஒரு தூய வாழ்க்கை வாழ்கிறவனாக வாழ முடியும். கிறிஸ்துவ வாழ்வு உயிர்த்தெழுதலின் அடையாளம். அந்த அடையாளம் இன்றைக்கு உங்களுக்கு இருக்கிறதா? நீங்கள் கேட்டு பாருங்கள். அது இல்லை என்றால் இன்றைக்கு நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். 3வதாக, இயேசுவின் மரணம்
கிறிஸ்துவத்தினுடைய மரணம் உயிர்த்தெழுதலின் அடையாளம். நம்மை அர்ப்பணிப்போமா? ஒரு கிறிஸ்துவனாக என்னை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கப்பா, என்னை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. இந்த உயிர்த்தெழுதல் பண்டிகை ஏதோ சடங்காசாரமாக வருஷம் நாங்கள் கொண்டாடுறோம் அப்படிங்கிறது அல்ல, ஒரு மாற்றம் உண்டாகிற பண்டிகையாக மாறணும். இந்த நாள் முதல் நீங்கள் அற்புதமாக இயேசுவின் மரணத்தோடு உங்களை இணைக்கிறவர்களாக மாறணும். உங்கள் வாழ்க்கை இயேசுவோடு இணைகிறதாக மாறணும். மூன்றாவது, உங்களுடைய வாழ்க்கை மரணத்திற்கு எதுவாக இருந்தாலும் நீங்கள் உயிர்ப்பிக்கப்படுகிறவர்கள், பயப்பட வேண்டியதில்லை. மரணத்தை பார்த்து ஒரு நீதிமான் பயப்பட மாட்டான். இயேசுவின் முகத்தை அப்பொழுது அவன் பார்ப்பான். அங்கே 1000 பரிசுத்தவான்களை, தேவதூதர்களை பார்ப்பான். தெசலோனிக்கேயர் வாச பகுதியில் கடைசி எக்காலம் துணிக்கும் பொழுது இயேசு மகிமையாய் வருவார், அவரோடு கூட பரிசுத்தவான்கள் வருவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பரிசுத்தவான்கள் வருவார்கள், எடுத்துக்கொள்ளப்பட்ட பரிசுத்தவான்கள் வருவார்கள், அங்கே மகிமையான கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் வருவார்கள். நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவரே எங்களுக்கு இதை உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்கப்பா. நாங்கள் ஜெப வாழ்க்கையில் குன்றி இருக்கிறோம், பாரம்பரியத்தில் நாங்கள் அப்படியே இருக்கிறோம்ப்பா. இந்த ஜெபத்தை தவிர நான் மற்ற ஜெபம் எனக்கு தேவையில்லைங்கிற மனப்பான்மையில் இருக்கிறோம். எங்களை மன்னிங்கப்பா. உலக வேலைகளை இழுத்துக் கொடுக்கிறது. உலகத்துக்கு நீங்கள் என்ன சேவை செஞ்சாலும் அது பிரயோஜனம் கிடையாது. நீங்கள் இயேசுவுக்கு சேவை செஞ்சு பாருங்கள், இயேசுவை சொல்லி பாருங்கள். ஆவிக்குறிக்கு அடுத்தவைகளில் நீங்கள் உங்களை அர்ப்பணித்து பாருங்கள், அது ஆசீர்வாதமாக மாறும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். பரிசுத்த ஆவியின் தெய்வீக அபிஷேகத்தை கொடுக்க விரும்புகிறார். இதை பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். உயிர்த்தெழுதலுக்கு சாட்சியாய், அநேகருக்கு சாட்சியாய் நீங்கள் மாறுவீர்கள். ஆண்டவருடைய இரக்கம் பிள்ளைகள் மேல் இருப்பதாக. ஆமென். எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்களோடு எங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாக நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிகிற அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி உடையத்தையும் சிந்தையும் காக்க கடவுது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய திரியேக கடவுளின் ஆசீர்வாதம் என்றும் என்றும் சதா காலங்களிலும் உங்களோடு நிலைத்திருந்து ஆசீர்வதிப்பாராக.